எல்லாம் வல்ல திருவருளை இறங்குகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கரணங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். அவருடைய அன்புக்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை திருவாசகத்தின் பிடித்த பத்தோடு மிக இனிமையாக தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய சிவத்திருமதி வசலையம்மாள் அவரை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். அதை போலவே தொடங்கி வைத்திருக்க நம்முடைய சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள் அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடங்குவோமாக. நேற்று முதல் நம்முடைய சைவ சமய உறவுகள் உருவாக எல்லாராலும் பெரிதும் போற்றி மதிக்கப்படுகிற ஞானசம்பந்த பெருமானுடைய அருமையான அருள் வரலாற்றை சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். வம்பரா வழிவண்டு மனம் மாற வளரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தம் என்று நபியார் ஒருவர் சம்பந்தமுசாமி ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுவார். ஞானசம்பந்த பெருமானை அச்சிறுகாக்க பதிகத்திலே திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகிற பொழுது கைச்சிறு மறியவன் கடலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடோடு இறை வழிபாட்டில் இறை கற்போடு விளங்கி நம்மையெல்லாம் வாசநீக்கம் பெறுவதற்கும் சிவப்பேறு எய்துவதற்கும் 184 அவர் நிறைய 16,000 பாடல்கள் பதியங்கள் பாடினார் என்று நம்பியாண்டார் நம்பிகள் சொன்னாலும் நமக்கு கிடைத்திருக்கிற 384 பதியங்கள் வாயிலாக அவர் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு வேலையேற்றுகின்ற அற்புதமான சிறப்பை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்வோம். அவருடைய வரலாற்றை நமக்கு மிக விரிவாக விரித்து காட்டியிருக்கிற தெய்வ சேக்கடாருடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம். வாரெல்லாம் வணங்கி இன்று ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை நேற்று விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம். நேற்று ஒரே ஒரு பாடல் பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்பாக திருத்தொண்டர் தொகை என்ன சொல்லுகிறது? திருத்தொண்டர் திரு அந்தாதியில் 2 பாடல்கள் வழியாக நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி ஞானசம்பந்த பெருமானை போற்றுகிறார் என்பதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் பிரிவுமாகிய தெய்வ சேக்கராரின் புரிய புராணத்தில் வேதனரை தடைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க பூத பரம்பரை பொலிய ஆக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் வேத விதிகளில் விதிக்கப்பட்ட அந்த ஒழுக்கம் சிறந்து திகழ, அந்த வைதிக ஒழுக்கம் சிறந்து விளங்கவும், சைவத்துறை விளங்கவும், சிவாகம விதிப்படி நிகழ்கின்ற சரியை முதலான உள்ள சிவதர்மங்கள் எல்லாம் சிறந்து விளங்கவும், பூத பரம்பரை புரியவும், ஆன்மாக்கள் எல்லாம் வழி வழியாக மேம்பாடு அடைந்து பொலிவு பெறவும் புனித வாய் மலர்ந்து அழுதார். மற்றவர்கள் அழுதால் வாய் குவியும். ஆனால் அங்கே ஞானசம்பந்த பெருமான் அழுதார், வாய் மலர்ந்தது. அவர் அழுதது தன் பொருட்டன்று, நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். மேலே சொன்னது போல வேதனரை தனித்திருந்தவும் மிகு செய்வ துறை விளங்கவும் பூத பரம்பரை பொலியவும் தான் அவர் அழுதார். அவ்வாறு புனிதவாய் மலர்ந்து ஏன் அழுதார் என்பதையெல்லாம் அவருடைய வரலாற்றில் பின்னாலே பார்க்க இருக்கிறோம். அப்படி மலர்ந்து அழுதவராகிய ஞானசம்பந்த பெருமான் அவர் எங்கே அவதரித்தார்? சீத வள வயல் புகழி என்னும் திருத்தலத்தை தோன்றினார். குளிர்ச்சியான நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த மருத வளம் மிக்க கோலி என்னும் திருத்தலத்திலே, கோலி என்பது அந்த சூரபதுமனால் அல்லலுற்ற தேவர்களுக்கு போரிடமாக மட்டுமல்லாமல் ஆன்மாக்கள் தன்னுடைய பிறவி வெப்பத்தை தீர்த்துக் கொள்வதற்கு போரிடமாகவும் வழங்குகிற அப்படிப்பட்ட கோலி என்ற திருத்தலத்தில் அவதரித்த திருஞான சம்பந்த பெருமானுடைய
பாதமலரை, அவருடைய பாதமாகிய மலர்களை, திருவடியாகிய மலர்களை நம் தலைமீது சுமந்து கொண்டு அவர் செய்த திருத்தொண்டை நாம் போற்றுவோமாக என்று விரிவாக நேற்று நாம் பார்த்தோம். அவ்வாறு அந்த திருத்தொண்டை பரவுகிற நிலையில் முதல் 14 பாடல்கள் வரை நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் இந்த வரலாற்றிலே சீர்காழியினுடைய சிறப்பு, அவருடைய தொன்மை சிறப்பு, கூடிதோறும் அது நிலைபெற்றிருக்கிற நிலைபெற்றின் தன்மை, மறையவர்கள் மறை வளர்க்கின்ற தன்மை, அரை சிறுவர்கள் எவ்வாறு கிடை ஓதுகிறார்கள் என்ற இயல்பு, அடுத்து பல முறை ஏற்பட்ட ஊழி பெருவெள்ளம், அங்கே கடல் மட்டுமல்லாமல் பல நன்னீர் பொய்கைகள் இருக்கின்ற அந்த இயற்கை காட்சிகள், இப்படி அங்கே இரவு பகல் தோன்றாத அளவுக்கு மிகச் செம்மையாக எல்லா நேரத்திலும் ஒளி வீசி கொண்டிருப்பதனாலே அந்த திருத்தலத்துக்கு இரவும் பகலும் மிகை என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுவதற்குரிய காரணம் என்ன என்பது போன்ற பல செய்திகளை எல்லாம் சொல்லி 14வது பாடல்ல 12 திருப்பெயர்களை உடைய அந்த பிரம்மபுரத்தினுடைய சிறப்புகளை சொல்லி அதன் பின்னாலேதான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடல் இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தினுடைய 2வது பாடலாக விளங்குகிற அருமையான ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். பாடல் எண் 2. திருச்சிற்றம்பலம். சென்னி வளர் மதியணிந்த சிலம்படி சேவடியார்தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளம் பொன்னிவளம் தருநாடு பொலிவெய்த நிலவியது நிலவியதால் நிலை பொருள் இல்லை. கன்னிமதில் மருந்து முகில் நெருங்கும் கழுமலம் மூது. கழுமலம் என்பது சீர்காழி தலத்துக்குள்ள 12வது திருப்பெயர். காரணங்களை நாம் பின்னாலே பார்ப்போம். எத்தலத்திலும் போக்கிக் கொள்ள முடியாத மலங்களை ரோமச முனிவர் இந்த திருத்தலத்திலே வந்து போக்கிக் கொண்டமையினாலே இந்த தலத்திற்கு கழுமலம் என்னும் திருப்பெயர் உண்டாயிற்று. அந்த கழுமலம் ஆகிய மூதூர் மிக தொன்மையான ஊர். ஏனென்றால் ஊழிகள் பல கடந்து 12 ஊழிகள் என்று சொல்வார்கள். அவ்வளவு ஊழிகளையும் கடந்து நிலைபெற்றிருப்பதனாலே அது மிகவும் தொன்மையான ஊர் கழுமலம் மூதூர். அந்த கழுமலம் மூதூர் எப்படி சூழப்பட்டிருக்கிறது என்றால் மதிலால் சூழப்பட்டிருக்கிறது. பழங்காலத்துல எல்லா பெரிய நகரங்களும் மிகப்பெரிய மதிலால் இருக்கும். அதற்கு உள்ளேதான் வீதிகள் இருக்கும். அந்த வீதிகளை எல்லாம் தாண்டி திருக்கோபுரத்தை அடைய வேண்டும். அந்த திருக்கோபுரத்தின் வழியே உள்ளே செல்வோமானால் பிரகாரங்களில் சொல்லப்படுகிற திருச்சுற்றுகள், திருமாளிகைகள், மாளிகை பத்திகள் இப்படியெல்லாம் கோயில் அமைப்பு இருந்தது. அதுபோல மதிலால் சூழப்பட்ட கழுமலம். அந்த மதில் எப்படிப்பட்ட மதில் என்றால் யாராலும் தீண்டப்பெறாத, பகைவர்களால் தீண்டப்பெறாத மதில். கன்னி மதில். கன்னி என்றால் பிறரால் தீண்டப்படாத பெண்ணை எப்படி நாம் கன்னி என்று சொல்கிறோமோ அதை போல மதிலும் பகைவர்களால் தீண்டப்படாதிருக்குமானால் அது கன்னி மதில். பகைவர்களால் தீண்டப்படாத மதில். அந்த மதில் மருங்கு என்று சொன்னால் அந்த நகரம் முழுவதையும், சீர்காழி நகரம் முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது. அந்த மதில் மேலே முகில் நெருங்குகிறதா. முகில்னா மேகங்கள். அப்போ மேகங்கள் படுகின்ற அளவுக்கு மதில் உயரமாக இருக்கிறது. அதான் இங்கே கன்னி மதில் மருங்கு முகில் நெருங்கும் கழுமலம் மூது. முகில்னா மேகம். மேகங்கள் அந்த மதில் மேலே நெருங்கி படிந்து செல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய அதனாலே சூழப்பட்டிருக்கிற கழுமலம் என்று சொல்லப்படுகிற தொன்மையான நகரம். சரி, அதுக்கு மேல வாங்க. சென்னி வளர் மதி அணிந்த சிலம்படி சேவடியார்தம் மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர். அந்த சோழ நாடு யாரால் ஆளப்படுகிறது? சென்னி வளர் மதி அணிந்த சிலம்படி சேவடியார். சென்னி என்றால் தலை. அதிலே வளர்கின்ற மதி அணிந்தவர் நம்முடைய பெருமான். அது ஒரு தலையுடைய திங்களாக இருந்தாலும் கூட அது அதற்கு வளர்வதும் தளர்வதும் அதனுடைய இயல்பு.
கடைசியில் ஒற்றை கலையோடு போய் பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்த அந்த பிறைச்சந்திரனை அந்த ஒற்றை கலையோடு தன்னுடைய தலையில் சுமந்து கொண்ட தலை அணிந்து கொண்ட பெருமானுடைய சேவடியை பற்றினான். பெருமானுடைய சடாமுடியின் மேல் ஏறினான். சென்னி வளர் மதி பெருமானுடைய சடாமுடியிலிருந்து பெருமான் சொன்னார், உன்னுடைய சாபத்தில் தக்கன் வரங்கள் பெற்றமையினாலே அந்த சாபத்தை மாற்ற முடியாது, நீ வளர்வதும் தளர்வதும் இருக்கத்தான் வேண்டும், என்றாலும் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று தன்னுடைய சடாமுடியிலே அந்த ஒற்றைக்கலை சந்திரனை சுமந்து கொண்டார் பெருமான். அப்படி அவருடைய சென்னியில் வளர்கின்ற மதி, நாளும் வளர்கின்ற கலைதோ ஒவ்வொரு கலையாக வளர்கின்ற அந்த மதியை அணிந்த திங்களை சூடிய சிலம்பணி சேவடியாகும். சிலம்பை காலிலே அணிந்த செம்மையான வீடு பெற்றை தருகின்ற அடியாராகிய அடியை உடையவராகிய பெருமானுடைய என்பது பொருள். இப்ப இதுல சென்னின்னு தலையை காட்டினார், சேவடின்னு பாதத்தை காட்டினார். இப்ப தலை முதல் அடிவரை பாதாதி கேசாதி பாதம் காட்டினார். சென்னி வளர் மதி, தலையிலே நாளும் வளர்கின்ற மதியை அணிந்திருக்கிற காலில் சிலம்பு அணிந்த சேவடியார். சேவடி என்பதை பிரித்தால் செம்மை கூட்டல் அடின்னு ஆகும். செம்மை என்பது திருநின்ற செம்மை. செம்மை என்பது நம்மை நன்னறிப்படுத்தி வீடு வேற்றை தருகின்ற வழி. அப்படிப்பட்ட சேவடியாராக வழங்குகிற பெருமானுடைய மன்னிய சைவத்துறை. பெருமானுடைய துறை மன்னிய சைவத்துறை, நிலைபேருடைய சைவம். சைவம் சில நேரங்களிலே பிற சமயங்களால் இடையூறுக்கு ஆட்பட்டாலும், பிற சமயங்களால் மறைப்பதற்கு மறுப்பதற்கு அவர்கள் முயன்றாலும் கூட கடைசியில் அது தான் சிறந்த சமயம் என்று அந்த நிலைவேற்றை காட்டுகிற தன்மையுடைய இது சைவம். 7ஆம் நூற்றாண்டிலே சமணர்களாலும் பௌத்தர்களாலும் சமயம் புறச்சமயத்தானால் மிகவும் தாழ்ந்த நிலை அடையுமோ, தமிழ்நாட்டில் சோழ நாட்டை நீங்களாக வடக்கே பல்லவ நாட்டிலிருந்தும் தெற்கே பாண்டிய நாட்டாகிய தமிழ்நாட்டிலும் இங்கே சைவம் தழைக்காமல் போகுமோ என்கிற அளவுக்கு அந்த சைவம் அவர்களால் இடர்பாடு இருந்தாலும் பின்னாலே அருளாளர் தோண்டி அதை காப்பாற்றி இருக்கிறார்கள். எனவேதான் இங்கே மன்னிய சைவம் என்றார். நிலைவேருடைய சைவம். எந்த நிலையிலும் யாராலும் நம்ம ரெண்டு பார்க்கணுங்க. நம்முடைய மொழியாகிய தமிழும் நாம் இணைந்திருக்கிற சமயமாகிய சைவத்தையும் யாராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாது. அவ்வப்பொழுது அது இடையூறுகளுக்குள் ஆட்படலாம். எப்படி ஒரு முழு மதியை கருமேகங்கள் மூடினால் அந்த நிலவொளி சற்று நேரம் மறைந்திருக்கும். பின்னாலே முகில்கள் நீங்கியதற்கு பிறகு திங்களினுடைய ஒளி, நில ஒளி எங்கும் வீசுவது போல நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை, சைவ சமயத்தினுடைய வளர்ச்சியை பிற சமயங்கள் பிற மொழிகள் தாழ்த்த முயன்றாலும் பின்னாலே பெருமாள் வெற்றி பெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இங்கே மன்னிய சைவத்துறை, பெருமானுடைய அருளாலே நிலை பெற்றிருக்கிற சைவத்துறை. நேற்றே பார்த்தோம் துறை என்பதை, சைவத்துறை. அந்த சைவத்துறையினுடைய வழிவந்த பரம்பரையாக சைவத்திலேயே நிலைப்பாடுடையவராக, சைவத்திலேயே வாழ்ந்து வருகிற, சைவத்தையே காப்பாற்றி வருகிறவர்களாக வாழ்ந்தவர்கள் பலவர்கள், பலமான நாட்டை ஆண்ட சூழல்கள். ஆனால் அவர்களை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார்? மன்னிய சைவத்துறையின் வழியாக சைவத்துறையிலேயே வந்த குடியை சார்ந்த வளவர்கள். அரசன் என்பவன் நாட்டினுடைய தலைவன். குடி என்பது அரசனுக்கு அடியவர்கள், அரசனால் ஆளப்படுகிறவர்கள் குடிமக்கள். மன்னன் உயர்ந்தவன், அவனால் ஆளப்படுபவர்கள் குடிமக்கள். அதனாலதான் குடிபழி தூற்றும் கோலேனாகு என்று ஒரு மன்னன் தன்னை சொல்லிக் கொள்வான். நான் செங்கோல் வேந்தன் இல்லாமல் பொன்போல் செய்வேனானால் என்னை என் நாட்டு மக்கள்
செந்நிழல் காணாது, என்னிழல் வாழ்ந்து செந்நிழல் காணாது ஒடியன் எம் இறையன கண்ணீர் பரப்பி குடி பழிதூற்றும் கோலையனாகுக என்று சொல்றார் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற ஒரு மன்னன். அப்போ மன்னன் மன்னன் தான் உயிர், மன்னன் உயிர்த்தே மரதலை உலகம் என்பது பழைய மரபு. உயிரெல்லாம் சென்று நின்று நடைவதோர் உடம்பும் ஆயினான் என்று கம்பர் காலத்துல மன்னன் உடம்பாகிறான், சங்க காலத்திலே மன்னன் உயிராகிறான், உயிராக விளங்குகிறான். அது கால வளர்ச்சி. இங்க பாக்குறோம், சோழரை மன்னன் என்று அவர் மன்னனே ஆனாலும் அவர்களை குடிமக்கள் என்ற நிலையிலே வைத்து பாடுகிறார். ஏனென்றால் அவர்கள் அப்படி அடிமையோடு வாழ்ந்தவர்கள். நம்முடைய கோமலை அடிக்கடி சொல்வது போல சோழர்கள் தங்களுடைய நாட்டை ஆளவே இல்லை. அவர்கள் முழுவதும் திருக்கோயில் அமைப்பதும், திருக்கோயிலுக்கு நிபந்தங்களை விடுவதும், திருக்கோயிலுடைய வழிபாடுகள் செம்மையாக நடைபெறுகின்றன, நித்திய நைமித்திய பூஜைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்பதை பார்ப்பதிலே இருந்துதான் தங்களுடைய வாழ்நாளை எல்லாம் செலவிட்டிருக்கிறார்கள். நாட்டை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே மன்னன் ஒரு நாட்டுடைய தலைவன், குடிமக்கள் அவனாலே ஆளப்படுவோர்கள், தாழ்ந்தவர்கள் இல்லை, அவனாலே ஆளப்படுவோர்கள். அதனாலதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுகிறார். இப்ப இங்க கூட நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பழைய பாடல் ஒன்றுல வரப்புயர நீர் உயரும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரலாம். குடிமக்களை விட உயர்ந்தவன் கோன் அரசன். ஆனால் இங்கே இவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளவர். அப்படி சைவத்துறையில மிக பெரும் தொடர்ச்சியாக அந்த வளவர் குடி, சோழர் குடி இருந்தது. அப்படி அவர்களாலே ஆளப்பட்ட நாடு பொன்னி வளம் தருநாடு. பொன்னி வளம் தருநாடு. வளவர்கள் வளமானவர்கள், அனைத்து பேர் வளவன் பேர். வானவர்கள் சேரருக்கு பொதுப்பெயர். பழுதி என்பது பாண்டியர்களுடைய பொதுப்பெயர். சென்னி என்பதும் இந்த வளவன் என்பதும் சோழர்களுடைய பொதுப்பெயர். வளமான நாட்டை ஆண்டதினாலே அவருக்கு பேர் வளவர்கள் என்று. அவர்கள் சைவத்துறையில் வழி வழியாக வந்தவர்கள். அவருடைய நாடு வளம் பெறுவதற்குரிய காரணம் என்ன என்றால் பொன்னி வளம் தருநாடு. பொன்னி வளம் தருநாடு. பொன்னி என்பது காவிரி ஆறு. அது வளம் தருவதனாலே அவர்கள் வளவரானார்கள். அந்த பொன்னி வளம் தருநாடு பொலிவெய்த அது மிகச் சிறப்போடு விளங்குவதற்கு அடிப்படையாக விளங்கியது எது என்றால் கழுமலம்பூதூர். எப்படி கொண்டு வரா பாருங்க. பொன்னி வளம் தருநாடு, பொன்னியாறு வளர்ந்தரு நாடு. அந்த வளர்ந்தரு நாடாகிய சோழ நாடு பொலிவெய்த, சிறப்படைய, இன்னும் சொல்ல போனால் அருள் சிறப்பு எய்த, நிலவியது, நிலை பெற்று விளங்கிற்று. ஆள் என்பது அசல் நிலவியது. கன்னி மதில் மருங்கும் முகில் நெருங்கும் கழுமலம்பூதூர். அப்படிப்பட்ட பொன்னி வளர்ந்தரு நாட்டுல மிகச் சிறப்போடு விளங்க ஒரு ஊர் விளங்குகிறது. அது பகைவர்களால் கடியப்படாத, மதுரால் சூழப்பட்ட, மிருகங்களெல்லாம் வந்து தகுங்கிற அளவுக்கு மிக உயரமான மதுரால் சூழப்பட்ட, பகைவர்களால் கடியப்படாத, மதுரால் சூழப்பட்ட கழுமலம் என்னும் ஊர். எத்தனையோ சோழ நாட்டுல எத்தனையோ மிகப்பெரிய ஊர்கள் எல்லாம் இருந்தன. காஞ்சிபுரம் கூட ஒரு காலத்தில் சோழ நாட்டிலே ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. அங்கிருந்து நீ தமிழ்நாட்டிலே பல நகரங்கள், சோழ நாட்டிலே பல நகரங்கள், இங்க இருக்கிற தில்லையும் திருவாரூரும், இப்படி பல தலங்கள், உறையூரும் சிராப்பள்ளியும் மிகப்பெரிய நகரங்கள், மிகப்பெரிய பெருமான் எழுந்தருளி அருள்வீச்சை வழங்குகிற மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் இருந்தும் கூட கழுமலம்பூதூர் மிக தொன்மையான ஊர். அந்த சோழ நாடு பொலிவெய்ததற்கு காரணமாக இருந்த ஊர் கழுமலம்பூதூர் என்று நம்முடைய தெய்வச்சேக்கரார் குறிப்பிடுகிறார். என்றால் சோழ நாடு பல ஊர்களை உடையதாக இருந்தாலும், பல பெரிய நகரங்களை உடையதாக இருந்தாலும், அதனுடைய பொலிவுக்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தது சீர்காழியை தன்னகத்து கொண்டிருந்ததுதான். சீர்காழியின் சிறப்பு என்ன என்றால் அது ஊழிதோறும் அழியாமல் நிலை பெற்று விளங்குவது ஒன்று. இன்னொன்று, ஞானசம்பந்த பெருமானை அவதரிக்க செய்த அந்த திருத்தலம். இப்படிப்பட்ட குறிப்புகள் எல்லாம் கொண்டமையினாலேதான் அந்த நாட்டை
சோழ நாட்டினுடைய பொலிவுக்கு காரணம் கழுமலம் மூதூர் என்று சொன்னார் நம்முடைய தெய்வ சேக்கலார். மீண்டும் ஒரு முறை நான் பார்ப்பாக. இந்த பாட்டுல ஆற்று வளம் சொல்லப்படுகிறது, நாட்டு வளம் சொல்லப்படுகிறது, நகர வளம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னி வளம் தருநாடு என்பதனாலே ஆற்று வளமும், மேலே சொல்லப்படுகிற வளவர் குடி வளர்ந்தரு நாடு பொலிவெய்த நற்கன்னிமதில் மருங்கு சூழ் மருங்கு முகில் நெருங்கும் கழுமல மூதூர் என்பதனாலே நகரத்தினுடைய சிறப்பும் நகரத்தினுடைய வளமும் நாட்டு வளமும் ஆகிய எல்லாமே சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை நான் பாட்டை படிக்கிறேன் பாருங்க. சென்னி வளர் மதி அணிந்த இடத்துல சென்னி என்பது சோழருடைய பொதுப்பெயர் இல்லை. சென்னி என்பது பெருமானுடைய சடாமுடி. அந்த பெருமானுடைய சடாமுடியில் வளர்கின்ற மதியை அணிந்திருக்கிற சிலம்படி சேவடியா தன்னுடைய முடியின் மீது வளர்கின்ற மதியினையும் அடியிலே சிலம்பணிந்த திருவடிகளையும் உடையவர். கேசாதி பாதம் பெருமானை எப்படி காட்டுகிறார் தெய்வ சேக்கலார்? வளர்கின்ற மதியை தலையிலேயும் நல்ல செம்மையை தருகின்ற திருவடியில் சிலம்பையும் அணிந்து விளங்குகிறார் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுடைய சைவத்துறை அது நிறைவேறுடைய சைவத்துறை. அந்த சைவத்துறையில வழி வழியாக வந்த குடியை சார்ந்தவர்கள் வளவர்கள். அந்த வளவர்கள் அப்பாடி வளமான நாடாக இருப்பதற்கு காரணம் பொன்னி வளர்ந்தரு நாடு. அந்த பொன்னி வளர்ந்தரு நாட்டுல பொன்னி வளர்ந்தரு நாடாகிய சோழ நாடு பொலிவு எய்துவதற்கு சிறப்பு எய்துவதற்கு அருட்சிறப்பு எய்துவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்றால் கன்னிமதில் மருங்கு பகைவர்களால் தொடப்படாத கடியப்படாத மதிலால் சூழப்பட்ட முகில் நெருங்கும் அந்த மதில் மேலே மேகங்கள் வந்து தங்குகிற நெருங்கி தங்குகிற மிக தொன்மையான மிக உயரமான மதிலால் சூழப்பட்ட கழுமலம் மூதூர் என்னும் ஒரு திருத்தலம் இருப்பதனாலேதான் பொன்னி வளர்ந்தரு நாடு பொலிவெய்தி நிலவியது என்றும் விளக்கமாக காட்சியளிக்கிறது என்பது இந்த பாடலுடைய பொருள். இதுல கழுமல மூதூர் என்பது அந்த திருத்தலத்தினுடைய 12வது திருப்பெயர். அந்த திருப்பெயருக்குரிய காரணத்தை எல்லாம் நாம் அது 3ஆம் திருமுறையில் இருக்கிற 67வது பதிகம் நினைக்கிறேன். வழிமொழி திரு ராகம் என்று ஒரு பதிகம். அதிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 12 திருப்பாடல்கள் வழியாக பிரமபுரம் தொடங்கி கழுமலம் என்னும் திருத்தலம் வரை உள்ள அத்தனை பெயருக்கான காரணத்தையும் அவர் குறிப்பிடுவார். அங்கே நாம் பார்க்கலாம். கன்னிமதில் என்ற நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னி என்றால் பிறரால் தீண்ட பெறாதவள் என்பது பொருள் அல்லவா? அதே போல கன்னிமதில் என்றால் மதிலை தாண்டி எவன் உள்ள வரும்னு நினைப்பான்னா பகைவன் வருவான். எனவே பகைவர்கள் இல்லாத நாடு. பகைவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே வர வேண்டும், சீர்காழிக்குள் போக வேண்டும் என்று அந்த மதிலை தீண்டியதே இல்லை. எனவேதான் அது கன்னிமதில் என்று நம்முடைய தெய்வ சேக்கலார் குறிப்பிடுகிறார். பல இடங்களிலே கன்னிமதில் என்ற தொடர் வரும். அங்கெல்லாம் என்ன பொருள் என்றால் பகைவரால் கடியப்படாதது, பகைவர்கள் உள்ளே நுழையாதது, பகைவர்கள் உள்ளே நுழைவதற்கு எண்ண முடியாது. அப்படிப்பட்ட முதலாளி சூழப்பட்ட நகரம் என்பது அதற்கு பொருள். சரிங்க. அடுத்து இந்த பாட்டுல 3 சொல்லப்பட்டிருக்கிற செய்தி பார்க்கிறோம். ஆற்று வளம், பொன்னி வளம், நாட்டு வளம். இங்க பொன்னி வளம் தரு நாடு. அடுத்து அந்த பொன்னி வளம் தரு நாடு பொலிவு எய்துவதற்கு காரணம் கன்னிமதிலாலே சூழப்பட்ட முகில்கள் நெருங்குகின்ற மிக உயரமான மதிலால் சூழப்பட்டிருக்கிற மூதூர் ஆகிய கழுமல மூதூர் என்ற அந்த நகரம் அமைந்திருப்பதுதான் சோழ நாட்டுடைய பொலிவுக்கு காரணம் என்று ஆற்றுவளம், நாட்டு வளம், நகர வளம் ஆகியவற்றையெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கலாம். சென்னி வளர் மதியணிந்த சிலம்பணி சேவடியார் என்ற அந்த தொடர் வாயிலாக சேவடியை யார் அடைகிறார்களோ அவர்கள் சென்னி மேலே பெருமானுடைய உச்சியில் வைத்து உலகத்திற்கு அறிவிக்கப்படுவார். அடியடைந்தாரை உயர்த்துவோர் பெருமான். வரலாறுலே பார்க்கிறோம், தத்தபுராணம் பார்க்கிறோம், சிவமகா புராணத்துல பார்க்கிறோம். கடைசியாக பெருமானுடைய திருவடியில் சரணடைந்தான் திங்கள் சந்திரன். அவனை அந்த உச்சக்கலை சந்திரனை உலகவர் எல்லாரும் பார்க்கின்ற அளவுக்கு தன்னுடைய சடாமுடியில் வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னை வழிபாடு செய்கிறவர்கள் போலெல்லாம் அவனையும் வழிபாடு எல்லோரும் செய்வது போல ஒரு உயர்ந்த நிலையை தந்திருக்கிறார். அவன் சேவடியை பற்றி கொண்டால் சடாமுடியின் மேல் ஏறலாம் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த முதலடி.
சென்னி வளர் மதி அணிந்த செடி சிலம்படி சேவடி. சிலம்பு அணிந்த சேவடி, செம்மையை தருகிற அடி சேவடி. செம்மை என்பது திருநின்ற செம்மை, அது வீடு பேரை தரக்கூடிய நெறியை காட்டி ஞானத்தின் வழியாக கொண்டு செல்வது என்பது பொருள். சரிங்க, அடுத்த பாடல் செல்கிறோம். அப்பதிதான் போன பாட்டுல முடிச்சாரு, கழுமல மூதூர். அதான் கொண்டு போனோம். அந்த என்ற சுட்டு பண்டரி சுட்டு என்பார்கள். பண்டு அரி சுட்டு நிறைய இடங்கள்ல பார்த்தா நம்முடைய இலக்கணங்கள்ல இலக்கண உரையாசிரியர்கள் அந்த இந்த என்ன வரும்போது அதை பண்டரி சுட்டுன்னு போவாங்க. அது என்ன பண்டரி சுட்டு என்றால் முன்னாலே நாம் அறிந்திருக்கிற சுட்டு பெயர் என்பது பொருள். அந்த கழுமல மூதூர் என்று போன பாட்டுல முடிச்சாரு. இந்த பாட்டுல அந்த பதிதான் என்று ஆரம்பிக்கிறார். அது என்ற சுட்டு எடுத்து அப்பதி என்ற சுட்டு பெயர் கழுமல மூதூர் என்னும் தலத்தை குறிக்கிறது. அப்பதிதான் அந்தாளர்தம் கிடைகள் அருமறை முறையே செப்பும் ஒலி வளர்போக செழுஞ்சோலை புறஞ்சூழ உப்பில் நகர் ஒங்குதலால் உகக்கடையினியே எப்பொழுதும் கடல் மேல் மிதப்பதனை சென்றுள்ளதால். சீர்காழி எப்பொழுதுமே கடல் மேல மிதக்கிறது போல காட்சியளிக்கிறது சொல்லுதான் நம்முடைய தெய்வ சேர்க்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஊழியிலேயும் மிதந்தது. அதனாலதான் அது தோணியாக மிதந்தால்தான் அந்த ஊருக்கு பேர் தோணிபுரம் பேர். 12 திருப்பெயர்லே தோணிபுரம் என்று ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னா, எத்தனை முறை வெள்ளம் வந்தாலும், ஊழிப்பெரும் வெள்ளம் வந்தாலும், நீர்ப்பெருக்கு என்று சொல்லப்படுகிற மிக பெரும் வெள்ளம் வந்தாலும், உலகமெல்லாம் அழிகின்ற பொழுதும் சீர்காழியிலே பெருமாட்டியும் தோணி விசை அமர்ந்திருக்க அது மிதந்து கொண்டே இருக்கும். அதனாலே தோணிபுரம் என்னும் திருப்பெயரை உடையதாகும். இப்ப நம்ம வாங்க இந்த பாடலை கொஞ்சம் அன்பயப்படுத்திக் கொள்வோம். அந்தணர்தம் கிடைகள் அருமறை முறையே செப்பும் ஒலி வளர்போக செழுஞ்சோலை புறஞ்சூழ ஒப்பில் நகர் ஒங்குதலால் அப்பதிதான், இப்ப முதலடி போன், அப்பதிதான் உகக்கடையினால் அன்றியே எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பதனை இசைந்துவது. அசைநிலை பொருள் இல்லை. எப்பொழுதுமே இந்த சீர்காழி என்னும் அல்லது கழுமலம் என்னும் மூதூர் கடல் மேலே மிதப்பது போல காட்சியளிதான் எப்பொழுதும். பொதுவா யுகக்கடத்தில ஊழி காலத்தினுடைய இறுதியிலே பெரும் அந்த ஊர் மிதக்கும், ஐயப்பாடு இல்லை. ஆனால் எப்பொழுதுமே கடல்ல மிதக்கிறது போல அந்த ஊர் காட்சி அளிக்கிறது என்று தெய்வ சேக்கலார் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். அந்தணர்தம் கிடைகள்னா மாணவர்கள், வேதம் போதுகின்ற மாணவர்களை கிடைகள் என்று சொல்வது ஒரு மரபு. சண்டேசநாயனாருடைய புராணத்துல நாம் பார்த்திருக்கிறோம். சண்டேசநாயனார் புராணத்துல போதில் மாந்தோல் புரி முன்னூல் குலமும் மார்பில், அவர்கள் பூணூல் அணிந்த மார்புடையவர்களாக இருக்கிறாங்க சிறுவர்கள். போதில் மாந்தோல்னா அந்த பூணூல்ல ஒரு பக்கத்துல சின்ன மாந்தோல் கட்டியிருப்பார்கள். அத குற்றமில்லாமல் செய்கின்ற பூணூல் அணிந்தவர்களுடைய குற்றங்களை போக்குகிற மாந்தோல். அது முப்புரி நூல், அது மார்பிலே விளங்க குழை குடிமி அவர்கள் தலைமையிலே அசைய ஓது கிடை சூழ் சிறுவர்களும், வேதத்தை ஓதுகின்ற கிடை மாணவர்கள் கூட்டம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஓது கிடை சூழ் சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசானும் போதில் விளங்கும் தாமரையும் மதியும் போல புறப்படங்கள். எப்படின்னா ஆசிரியர் தாமரை போலவும், போதின் விளங்கும் தாமரையும் மதியும் போல புறப்படங்கள். அதாவது மாணவர்கள் எல்லாம், அதாவது பெருமான் ஆசிரியர் திங்களை போலவும் மாணவர்கள் எல்லாம் விண்மீன்களை போலவும் விளங்குவதாக இங்கே சண்டேச நாயனார் புராணத்திலே 3வது பாடல். ஆசிரியர் கருணாநிதி மைக் ஆஃப் பண்ணுங்க. கருணாநிதினு பேர் வருதுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. நல்லது. திங்களை போலவும் ஆசிரியர் திங்களை போலவும் மாணவர்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போலவும் விளங்குவதாக அந்த பாடல்ல சண்டேச நாயனாருடைய புராணத்துல தான். அதுல ஓது கிடை சூழ் சிறுவர்கள் என்று சொல்றாங்க. கிடைன்னா நம்ம கட்டி வைக்கிற கூட்டம், ஆட்டுக்கடை மாட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க. கிடை என்றால் மாணவர்கள் கூட்டம், வேதம் ஓதுகின்ற மாணவர்கள் கூட்டத்துக்கு கடைன்னு பேரு. அதான் இங்க சொல்ற பாருங்க, அந்தணர்தம் கிடைகள்
அந்தணர்கள்னா இங்க மறை சிறுவர்கள், கிடையினாலே மாணவர்கள் தானே. அந்தணர்கள், அந்தணர்தம் கிடைகள் என்றால் மறைச்சிறு மாணவர்களுடைய கூட்டமும், அவர்கள் மறை முறையே செப்பு மொழி, அவர்கள் வேதங்களை முறையாக சொல்லுகிறார்கள். மறை பயிலுகின்ற சிறு மாணவர்கள் அந்தணர்கள் வேதங்களை முறைப்படி சொல்கிறார்கள். அதே வேதங்களை முறைப்படி சொல்லுதல் என்றால் அது பதம், கிரமம், சடை, கணம் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். வேதத்தை சொல்லுகிற முறை இதெல்லாம். பதம், கிரமம், சடை, கணம் என்பது வேதத்தை சொல்லுகின்ற முறை. அந்த முறையில் அந்த மறைச்சிறு அந்தணர்கள் மாணவர்கள் தங்களுடைய வேதத்தை முறைப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு பேர் ஒலி எழுகிறது. அந்த ஒலி எங்கே போய் மோதுகிறதா? சீர்காழியில இருக்கிற பூகச் செழுஞ்சோலை. பூகம்னா பாக்கு மரங்கள். பாக்கு மரங்கள் அடர்ந்திருக்கிற ஒரு சோலை இருக்கிறது. சீர்காழியில கழுமலம் மூதூர்ல பாக்கு மரங்கள் அடர்ந்திருக்கிற சோலை. அந்த பாக்கு மரங்கள் அடர்ந்திருக்கிற சோலையில போய் மோதுகிறது. அதனுடைய புறங்களில் எல்லாம் பக்கங்களில் எல்லாம் இந்த ஓசை ஒலி சூழ்கிறது. எந்த ஒலி? அந்தணர்தம் கிடைகள், மறை பயிலுகின்ற சிறு மாணவர்களாகிய அந்த வேதியர்கள், அந்த அந்தண சிறுவர்கள் முறையே என்றால்தான் பதம், கிரமம், சடை, கணம் என்ற அந்த முறையே வேதங்களை ஓத அது செப்பும் ஒலி. செப்புதல் என்றால் வேதங்களை சொல்லுகின்ற ஒலியானது வளர்ந்து இருக்கிற பூக மரங்கள், பாக்கு மரங்கள் செழும் சோலையாக அடர்ந்திருக்கிறது. அதனுடைய பக்கங்களில் எல்லாம் சூழ்ந்து விளங்க, அப்படி ஒப்பில் நகர் ஓங்குதலாம், ஒப்பற்ற நகரமாகி அந்த கழுமலம் மூதூர் உயர் சிறப்போடு விளங்குவதனாலே அப்பதிதான் மேல வந்த அப்பதிதான் கழுமலம் என்று போன பாட்டுல முடித்த அந்த பதிதான் உகக்கடை நாள் அன்றியே, ஊழிக்காலத்தினுடைய கடைசி நாள்ல மட்டும்தான் கடல் மேலே அந்த நகரம் இருந்ததா என்றால் இல்லை. உகக்கடை நாள் அன்றியே, உகம் என்பது ஊழி, ஊழியினுடைய கடைநாள் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பதனை இசைந்துள்ளது. எப்பொழுதுமே கடல் மேல் அந்த கழுமலம் மூதூர் மிதப்பது போல உள்ளது என்று இந்த உமை வாயிலாக சொல்லுகிறான். இல்ல என்ன நாம் புரிந்து கொள்வது என்றால், பாக்கு மரங்கள் அடர்ந்திருக்கிற சோலை, நல்ல பச்சை பசேல் என்ற முட்டைகளோடு விளங்குகிற பாக்கு மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற செழுஞ்சோலையினர், வளர்பூக செழுஞ்சோலையினர், பாக்கு மரங்கள் அடர்ந்திருக்கிற மிக பெரும் சோலை. இப்ப நாம அதை தோப்புன்னு சொல்லுவோம். மரபு பெயர்ல பார்க்கும்போது தென்னஞ்சோலைன்னு சொல்றது இல்லை, தென்னந்தோப்பு, பாக்கத்தோப்பு, அப்புறம் வாழை தோட்டம், மான் தோப்பு, இப்படி என்னதான் மரபு தொடர்கள் உண்டு. அவர் காலத்துல எப்படி இந்த பாக்குமர அடர்ந்த பகுதிகளை சோலை என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த வளர் பூக செழுஞ்சோலை புறஞ்சூழ்கிறது. அது சோலையினுடைய புறங்களில் எல்லாம் அந்த கரும் பச்சை போல பட்டைகளை உடைய அடர்ந்து இருக்கிற பாக்குமர சோலைகள் பக்கத்திலே போய் இந்த ஓசை மோதுகிறது, இந்த ஓசை இழுகிறது. எந்த ஓசை? மறைச்சிறு மாணவர்கள் கூட்டமாக வேதங்களை சொல்லுகின்ற முறைப்படி பதமாக, கிரமமாக, சடையாக, கணமாக அவர்கள் ஓதுகின்ற, அவர்கள் செப்புகின்ற அந்த வேத ஒலியானது வளர்கின்ற பாக்கு மரங்களுடைய செழுமையான சோலையின் பக்கங்களிலெல்லாம் சென்ற அந்த ஓசை மோதுவதனாலே ஒப்பில்லாத நகர் ஓங்கி வளர்கிறதா, ஓங்கி சிறப்போடு வளர்கிறது. அப்பதிதான் அப்படிப்பட்ட ஓங்கு நகராக விளங்குகிற அந்த கழுமலம் மூதூர் என்னும் பதிதான் உகக்கடை நாள் அன்றியே, ஊழிக்கடை நாளில் மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கடல் மேலே, எல்லா நாட்களிலும் கடல் மேலே மிதப்பது போல் இசைந்திருக்கிறது. ஆலோசனை எப்படி கீழே இருக்கிற பாக்குமர தோப்பு கடலில் போல காட்சி அளிக்கிறது. எப்படி கடல் நீர் கருமையாக இருக்கிறது, அது போல இந்த கருமையான மட்டைகளோடு விளங்குகிற அடர்ந்த பாக்குமர சோலை கடலை போல விளங்குகிறது. கடலில் எழுகின்ற அலையினுடைய பேரொலியை போல அந்த ஓதுகடை மாணவர்களுடைய வேதம் மோதுகின்ற ஒலி எழுகிறது. எனவே அந்த செப்பும் ஒலியினாலும் பாக்குமர அடர்த்தியினாலும் அந்த பாக்குமரமாகிய பாக்குமரங்களுடைய சோலையாகிய கடலுக்கு மேலே புறஞ்சூடுகின்ற வேத ஒலியானது எப்பொழுதும் சீர்காழி என்னும் அந்த கழுமலம் மூதூர் என்னும் நகரமானது கடல் மேலே மிதப்பது போல காட்சியளிக்கிறதுன்னு சொன்னார். அதாவது
பாக்குமரத்தினுடைய சோலைகள் கடல் நிறத்துக்கு ஒப்புமை. மறை முழக்கம் கடல் ஓசையை போல் இருக்கிறது. கடல் தான் ஓசை இருக்கும் எப்பொழுதும். பெருங்கடல் ஒல்லென்னும் ஓசையோடு அலைகள் ஓய்வதில்லை, ஓசையிட்டுக் கொண்டே இருக்கும், ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவ்வாறு கடல் ஒலிப்பது போல இவர்கள் வேத ஒலியானது முழங்கிக் கொண்டிருக்கிறது. கடலை போல பாக்குமடர்ந்த சோலைகளும் கடல் ஒலியை போல இந்த மறை சிறுவர்களுடைய வேதம் ஓதுகின்ற ஒலியும் எப்பொழுதும் எல்லா நாட்களிலும், யுகக்கடை நாளில் மட்டுமல்லாமல் ஊழிக்கடை நாளில் கடல் மேலே மிதக்கும் தோணிபுரம். ஆனால் ஊழிக்கடை நாள் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே எல்லா நாளுமே இந்த கழுமலம் மூதூரானது கடல் மேலே மிதப்பது போல் காட்சியளிக்கிறது என்று ஒப்புமை சொன்னார். மிக அற்புதமான உவமை, நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் ஒருவரை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்றேன். அந்தணர்தம் கிடைகள், அந்தணர்களுடைய கூட்டமானது மறை 4 வேதங்களையும் முறையே எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த முறைப்படி செப்பும் மொழி, செப்பும் ஒலி, அவர்கள் வேதங்களை சொல்லுகின்ற அந்த ஒலியானது படர்ந்திருக்கிற பாக்குமரத்தினுடைய செழுமையான சோலைகளின் பக்கங்களிலெல்லாம் சூழ்வதனாலே அந்த சிறப்பினாலே ஓங்குகின்ற நகராக விளங்குகிற அந்த கழுமலமுதூர், அந்த பதி கழுமலமுதூர் ஊழிக்கடை நாள் மட்டும் கடல் மேல் மிதப்பது போல் அல்லாமல் எந்நாளும் எப்பொழுதும் கடல் மேலே மிதப்பதென இசைந்துள்ளது பொருத்தமாக காட்சியளிக்கிறது என்று இந்த பாடல் வழியாக நம்முடைய தெய்வ சேர்க்கிறார் மிக அருமையாக ஒரு கற்பனையை செய்து எப்பொழுதும் அந்த ஊர் வேத ஒலி முழக்கத்தோடு விளங்குகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இவன் கடல் எப்படி ஒலிக்குமோ அது போல வேத ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. கடல் எப்படி கருமை நிறத்தோடு காட்சி அளிக்குமோ அது போல பாக்கு மரங்கள் காட்சி அளிக்கிறது. கடலினுடைய அலையோசையை போல மாணவர்கள் வேதம் ஓதுகின்ற அந்த ஓசை எல்லா பகுதிகளிலும் சீர்காழி முழுவதும் இருக்கிற செழுஞ்சோலையிலே மோதி அங்கே நிரம்பிய ஒலியோடு விளங்குகிறது என்று ஒப்புமைப்படுத்திக் கொண்டு நாம் அந்த காட்சியை பார்க்க வேண்டும். அடுத்த பாடல் நாம் செல்லுகிறோம். அரியனே முதலாம் பாடல் எண் 4. அரியனே முதலாம் அமரர் அடங்க எழும் வெள்ளங்கள் வெறி சுடர் மாமணிப்பதனம் மீதறிந்த திரைவரைகள் புரிசை முதல் புறஞ்சூழ்வு பூம்போதும் கடைநாளில் வரியறவ மந்தரஞ்சூழ் வடம் போல வயங்குமால் என்று ஒரு அற்புதமான கற்பனை. அது ஒரு வேடிக்கை என்னன்னா, எத்தனை முறை சீர்காழியில இந்த கடல் பொங்கி வந்து அடிப்பதற்கு வந்திருக்கிறது, ஆனால் அந்த ஊர் மட்டும் மிதந்திருக்கிறது என்ற வரையறையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிற அளவுக்கு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஊழிப்பெரு வெள்ளம் வருகிற பொழுது எல்லாரும் அழிந்து போவார்கள். அரி அழிந்து போவார், அரியநாயர் திருமால். அயன் அழிந்து போவார், பிரமதேவன் அழிந்து போவார். இந்த 2 பேரும் சொன்னதுக்கு பிறகு பின்னாலே இருக்கிற 33 கோடி தேவர்கள், இந்திராதிகாரிகள் அத்தனை பேரும் எல்லாரும் அடங்க, எல்லாரும் விடுதுமாக அழிந்து போகிற மாதிரி எழுகிற வெள்ளங்கள், அதான் ஊழிப்பெரு வெள்ளம். முதல் அடிக்காதான் பொருள். அரியனே முதலாம் அமரர், அரியனே முதல் அமரர் அடங்க எழும் வெள்ளங்கள் வெறி சுடர் மணி பதனம் மீதெறிந்து திரைவரைகள் புரிசை முதல் புறஞ்சூழ்வு பூம்போதம் கடைநாளில் வரியறவ மந்தரஞ்சூழ் வடம் போல வயங்குமால் என்று ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறார். பார்க்கடலை கடைந்தார்கள். இந்த கடைசியில பாருங்க, பொங்கு ஓதம் இருக்குங்களா? ஓதம்னா கடல் நீர். அந்த கடல் நீர் தானே, பார்க்கடலைத்தானே கடைகிறார்கள். அலைகளோடு கூடி இருக்கிற அந்த பார்க்கடலை, அதான் பொங்குதல். கடலை எப்பொழுதும் பொங்கி கூடாது இருக்கும். பொங்குதல் என்ன, அமைதியாக இல்லாமல் அலை அலையாக மேலும் மேலும் பொங்கி வருவதாக வெறும் பொங்கோதம். ஓதம்னா நீர் அர்த்தம். பொதுவா இந்த இடத்துல நாம் பாலை உணர்ந்து கொள்ள, பார்க்கடலை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொங்கோதம் கடை நாளில், கடை நாள்னா கடைசி நாள் இல்லை. இப்ப நீங்க அங்க முதல் பாட்டுல கடை நாளுக்கு வேற பொருள், இந்த பாட்டுல கடை நாளுக்கு வேற பொருள் பாருங்க. போன பாடல்ல உகக்கடை நாள் அன்றியே என்கிற பொழுது ஊழிக்கடை நாளை எப்படி கடல் மேலே தோணிபுரம் மிதக்குமோ அதுபோல எல்லா நாளிலும் கழுமலமுதூர் கடல் மேலே மிதப்பது போல் இருந்ததுன்னா அங்க கடை நாள்னா கடைசி நாள் அர்த்தம். இங்க பொங்கோதம் கடை நாள் என்றால்
அலை அலைகளையாக வந்து கொண்டிருக்கிற பார்க்கடலை கடைகின்ற நாளில் அர்த்தம். கடைசி நாள் அர்த்தம் இல்லை. பார்க்கடலை கடைந்தாங்கல்ல அசுரர்களும் தேவர்களுமாக சேர்ந்து மேருமலையை மத்தாகவும் வாசுகியை நானாகவும் கொண்டு ஒரு தேவர்கள் எல்லாம் பாம்பினுடைய வாசுகியினுடைய அடிப்பக்கத்தையும் பால் பக்கத்தையும் அவர்களெல்லாம் தலைப்பக்கத்தையும் பிடித்துக் கொண்டு கடைந்தார்கள். அருமையான வரலாறு அது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, பார்க்கடலை கடைந்த வரலாறு. அப்படி பொங்கோதம் கடைநாளில் அலைகளோடு பொங்கி வருகின்ற பார்க்கடலை கடைந்த நாளில் வரி அரவம், அரவம்னா பாம்பு. என்ன பாம்பு? கோடுகளோடு வரிகளோடு கூடிய வாசுகி என்னும் பாம்பு. அந்த வரி அரவம் மந்தார மலையை சூழ கட்டியிருக்கிறாங்க நானாக. மந்தார மலை இந்த பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக பயன்பட்டது. மேருமலையா மந்தார மலையா என்றால் மந்தார மலை என்று சில இடங்களில் வரும், சில இடங்களில் மேருமலை என்று வரும். இன்னும் வடக்கே இருக்கிற மலை என்று கூட சிலப்பதிகாரத்துல ஒரு பாடல்ல சொல்லுவார். ஆக இந்த வரலாறு நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் வந்த வரலாறு. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. பெருமாளை பார்த்து பாடுறாரு. சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சியர் குறவை என்று ஒரு பகுதி. ஆய்ச்சியர் குறவை, ஆய்ச்சியர் குறவை தெரியும் உங்களுக்கு. குறவையாடுதல்னா பெண்கள் 7 பேர் 9 பேர் 11 பேர் வட்டமாக நின்று கொண்டு ஒலியை எழுப்பி கைகளை கோத்து கொண்டு வட்டமாக நின்று கொண்டு பாடிக்கொண்டு ஆடுகிற குறவை. அந்த குறவை ஆட்டம் பேரு. அதுக்கு அப்படி ஆய்ச்சியர் பெண்கள் குறவை ஆடுகிறார்கள். அதனால இந்த பகுதிக்கு ஆய்ச்சியர் குறவையின் பேரு. அந்த ஆய்ச்சியர்கள் கண்ணனை தலைவராக கொண்டவர்கள், திருமாலை வழிபாடு செய்பவர்கள் ஆய்ச்சியர்கள். எனவே திருமாலினுடைய சிறப்பை பாடி பாடி குறவை ஆடுகிறார்கள். அதுல ஒரு பாடல்ல அந்த பெண்கள் பாடுகிறார்கள். வடவரையை மத்தாக்கி, வடக்கே இருக்கிற மலையை மத்தா போட்டு வாசுகியை நானாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு கடல் வண்ணனாகிய, கடல் வண்ணம்னா கருமை நிறமுடையவனாகிய திருமால் பண்டொரு நாள், அது என்னைக்கு நடந்ததுன்னு தெரியாது. சிலப்பதிகார ஆசிரியரே சொல்றாரு எப்போ நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லி. பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே. திருமாலே நீ வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வயிறு பண்டொரு நாள் கலக்கினை. அப்படிப்பட்ட நீ என்ன ஆயிட்ட, யசோதை இருக்காள்ல, அவ வீட்டுல தயிர் கடையிற கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை வச்சு ஒன்ன கட்டி போட்டாவ. நீ பெரிய கயிறு, வடமலை வடக்கு மலை என்று சொல்லப்படுகிற அந்த மேருமலையை மத்தா போட்டு வாசுகி என்ற பாம்பை நானாக கொண்டு கடல் வயிற நீ கலக்குன. ஆனா உன்னை என்ன பண்ணா யசோதை, கலக்கிய கை யசோதையார் கடகையிற்றால் கட்டுங்கை, அதாவது தயிர் கடைய அந்த கயிறாலே உன்னை போட்டு கட்டி வச்சினாலே. மலர்கமல உந்தியாய், தாமரை மலர் போன்ற உந்தியுடைய திருமாலே, இது மாயமோ மறுக்கை, இந்த செயல் மாயமான செயலோ வியப்பிற்குரிய செயலோ என்று அந்த ஆய்ச்சியர்கள் பாடுவார்கள். மிக அருமையான பகுதி. சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சியர் குறவை என்ற ஒரு பகுதி, குற்றக்குறவை என்ற ஒரு பகுதி. இதெல்லாம் நாமெல்லாம் படித்து மகிழ வேண்டிய வெறும் இலக்கியங்கள் என்று பார்க்காமல் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ சமய கருத்துகள். இதனாலே குறவையில முருகனை பற்றிய பாடல்கள், ஆய்ச்சியர் குறவையிலே திருமாலை ஆழ்வார்கள் கூட அப்படி பாடியிருக்க மாட்டார்கள், அப்படி பாடுவார் நம்முடைய இளங்கோவடிகள். ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை தாண்டி மிக அருமையான பகுதி அந்த ஆய்ச்சியர் குறவை. சரிங்க, இப்ப நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். பொங்கோதம் கடைநாளில் அலையோடு கூடிய பொங்கி வருகின்ற பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த நாளில் வரி அரவமாகிய, வரியோடு கூடிய வாசுகி என்னும் பாம்பை நானாக கொண்டு அவை மந்தார மலையை சூழ்ந்திருக்கிற பொழுது வடமாக காட்சியளிக்கும் அந்த பாம்பு. அந்த வடம் போல விளங்கிற்றான். எது இப்ப சொல்லப்பட்ட செய்தி? எது வடம் போல் விளங்கியது எது என்றால், திருமாலையும் பிரம்மதேவனையும் மற்றும் உள்ள தேவர்களை எல்லாம் அழிக்கின்ற அந்த ஊழி பெருங்காலத்துல கடல் என்ன பண்ணும்? அலையை கொண்டு வந்து வீசும். எங்கே வீசும்? எந்த நகரத்தை அழிக்க வேண்டும் என்று வருதோ அந்த ஊரெல்லாம் வீசும். கடல் அலைகள் வீசும்.
அது சீர்காழியிலும் மதுளையும் தாண்டி, சீர்காழியில் மதுளை பற்றி நாம் சென்ற பாடலை பார்த்தோம். அந்த மதுளையும் தாண்டி அந்த மதிலுக்கும் மேலே இருக்கிற மாளிகைகள் மேல் வீசுகின்றன. இது கடல் அலைகள். அந்த கடல் அலைகள் மதுளையும் தாண்டி இருக்கிற மிக உயரமான மேடை, மிக உயரமான மாளிகை மேடைகளிலே அந்த அலைகள் வீசுகின்றன. அப்போ அந்த வீசுகிற பொழுது என்ன ஆகுது, ஒவ்வொருவரையும் ஒரு அந்த வீசிய அலையினுடைய படிவு அந்த மதில் மேலே படிஞ்சிருக்கு. எத்தனை கோடு இருக்கோ அத்தனை தடவை ஊழி வந்திருக்குன்னு நம்ம கணக்கெடுக்கலாம். அது எப்படி இருக்கிறது, அந்த மதில் மேல் அலைகள் வீசிய கரை கீற்றுகள் படிந்திருக்கின்றன. மறுபடியும் பாருங்க, திருமாலும் பிரம்மதேவனும் மற்றும் உள்ள தேவர்களும் எல்லாரும் அழிந்து போகிற அளவுக்கு எழுந்த பெரிய வெள்ளமானது, ஊழிப்பெரு வெள்ளமானது, நல்ல சுடர் வீட்டு ஒளி வீசி பிரகாசிக்கிற மணிகளெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிற மதிலுக்கும் உள்ளே இருக்கிற பெரிய மேடைகள், பெரிய மாளிகைகள் மீது வீசுகிற எரிந்த திரை வரைகள், திரைன அலை, அலையினுடைய கீற்றுகள் படிந்திருக்கின்றன. அந்த படிந்திருக்கிற கீற்று புறத்தே சூழ்ந்திருக்கிற மதில் மேலே படிந்திருக்கிறது. உள்ளே இருக்கிற மாளிகைகளை அழிக்கின்றது போலதான் அந்த அலைகள் வீசுகின்றன. ஆனால் வீசுகின்ற அலைகள் எங்கே தடுக்கப்படுகின்றன, உயரமான மதில்களாலே தடுக்கப்படுகின்றன. அவ்வாறு தடுக்கப்பட்ட மதில்கள் மீது அந்த அலைகள் வீசிய அந்த கீற்று படிந்திருக்கிறது. பிறகு அவ்வாறு கீற்றுகள் படிந்து வரிசையா படிந்திருக்கு. முதல் அலை வந்த பொழுது, முதல் ஊழி வருகிற பொழுது ஒரு கோடு, இரண்டாவது ஊழி வருகிற பொழுது ஒரு கோடு, மூன்றாவது ஊழி வருகிற பொழுது ஒரு கோடு, ஒரு கீற்று. இந்த கீற்றெல்லாம் எங்கே படிந்திருக்கிறது, குடிசை மேலே. குடிசைன்னா மதில், மதில் மேலே படிந்திருக்கிறது. அந்த மதில் மேல் படிந்திருக்கிற அந்த குடிசை கீற்று, அந்த குடிசை மேல் படிந்திருக்கிற கீற்றுகள் எவ்வாறு காட்சி அளிக்கின்றன என்றால், பார்க்கடலை கடைகளுக்கு மந்தார மலையை மத்தாக போட்டு வாசுகியை அப்படியே சுத்தி 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 கொண்டு போயிருப்பாங்க இல்லைங்களா, அந்த வாசுகியை நானாக சுத்தி இருப்பது போல அந்த மதில் மேல் கோடுகள் கீற்றுகள் படித்திருக்கின்றன என்று அருமையாக சொல்லுகிறார். அருமையான ஒரு கற்பனை இது. மீண்டும் ஒருவரை நான் படிக்கிறேன் பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. அரியனே முதல் அமரர். அமரர்னா தேவர்கள் அர்த்தம். அவர்கள் மரிக்காதவர்கள் என்பது பொருள். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இறந்து போகாம கொஞ்ச நாளைக்கு அவருடைய சாவு தள்ளி போடப்படும். ஏனென்றால் அவர்கள் அமிர்தம் உண்டதுனாலே, மிர்த்தன்னா சாவுன்னு அர்த்தம், மரணம். மிர்த் என்ற சொல்லுக்கு வடமொழியில மரணம் என்பது பொருள். அமிர்த் என்றால் சேர்த்தாக்கா தள்ளி போகும் இல்லைங்களா, சுத்தம் அசுத்தம் என்பது போல, நியாயம் அநியாயம் என்பது போல, நீதி அநீதி என்பது போல வடமொழியில அது எதிர் சொல்லாக மாறும். அதுபோல இங்க திருமாலும் பிரம்மதேவனும் அந்த மிருத்துன்னா இறப்பு, அமிர்த்துன்னா இறப்பை தள்ளி போடுவது. அந்த அமிர்தம், அந்த அமிர்தத்தை உண்டதனாலே அவர்கள் எல்லாம் அமரர்கள் ஆனார்கள். மரர்கள் இல்லாத மரித்து போறவர்கள், அமர்கள் எல்லாம் மரிக்காதவர்கள். கொஞ்ச நாள் அவருடைய சாவு தள்ளி போடும், மரணம் தள்ளி போடும். அப்படிப்பட்ட பிரம்மதேவனும் திருமாலும் முதலான அமரர்கள் எல்லாம் எல்லாரும் அழிந்து போகிற அளவுக்கு பாருங்க. முதல் அமரர் அடங்க. இப்படிப்பட்ட முதலானவர்கள் என்ன பொருள், அரியனே முதல் என்றால் திருமாலும் பிரம்மதேவனும் முதலாக இருக்கிற எல்லா தேவர்களும் அடங்க அழிந்து போகிற அளவுக்கு எழுந்த பெருவெள்ளம், ஊழி பெருவெள்ளமானது விரி சுடர் மா மணி பதனம். பதனம்னா மேடைன்னு அர்த்தம். பழைய சொல்லு, பதிற்றுப்பத்திலே வருகிற ஒரு சொல். நெடுமதி நிறை பதனத்து என்று பதிற்றுப்பத்திலே அந்த சொல் வரும். நெடுமதி நிறை பதனம் சொன்னா வானலா உயர்ந்திருக்கின்ற மதியை தொடுகிற அளவுக்கு உயர்ந்து விளங்குகிற பதனம், மேடை அல்லது மாளிகை. நம்ம அதை மாடிங்கிறோம். இப்போ சீர்காழியில கழுமலம் மூதூர்ல மதிலுக்கும் உள்ளே மாளிகைகள் இருக்கின்றன. அந்த மாளிகைகளை அழிக்கிற அளவுக்கு அலையானது மிக வேகமாக வீசுகிறது. யாரெல்லாம் அழிந்து போகிற அளவுக்கு வந்த அலை,
திருமாலும் பிரம்மதேவனும் முதலான அமர்கள் எல்லாரும் அடிந்து போகிற அளவுக்கு மிக வேகமாக வந்த ஒளி பெருவெள்ளமானது விரி சுடர் பதனம், விரி சுடர் மாமணி பதனம் அல்ல சுடர் விரி என்ற பெருமைக்குரிய மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகையின் மேலே வீசுகிறது. மீது எரிந்த திரைவலைகள் மீது வேகமாக வீசிய அலைகளுடைய கீற்றுகளானது எங்கே தெரிகிறது? புரிசை முதல் புறஞ்சூழ்வ அந்த மாளிகைக்கு போவதற்கு முன்னாலே அதை அந்த அலைகளை தடுக்கிற புரிசைன்னா மதில், மதில் மேலே கீற்றுகளாக படிந்திருக்கின்றன. புரிசை முதல் புறம் சூழ் அவ்வாறு புறஞ்சூழ்ந்திருக்கின்ற அந்த கோடுகள் கீற்றுகளின் காட்சி இதான் அங்க நடக்கிற உண்மை. இது எப்படி இருந்தது என்றால், பார்க்கடலை கடைந்த பொழுது வாசுகியை மந்தாரமலையை சுற்றி வட்டவட்டமாக சுற்றி இருந்தார்கள் அல்லவா? அப்போ மந்தாரமலையை சுற்றி இருக்கிற வாசுகி என்ற பாம்பை போல எப்படி இந்த பாம்பு வரி வரியாக இருக்குமோ அதை போல அந்த திரைவரைகள் வெள்ளப்பெருக்கினுடைய அலை வீச்சுகளாலே வந்த கோடுகள் பதில் மேலே படிந்திருக்கின்றன என்று மிக அருமையான ஒரு செய்தியை சொல்றார். எத்தனை முறையும் அங்கே 12 முறை ஊழிப்பெருவெள்ளம் வந்திருக்கிறது. அத்தனை முறையும் அது காப்பாற்றப்பட்டு அது மிதந்ததுக்கு காரணம் பெருமான் அங்கே தோணியின் மீது பெருமானும் பெருமாட்டியும் அமர்ந்து இருந்ததனாலேதான் மிதந்தது, தோணிபுரமாயிற்று. எக்காலும் கடல் மீது மிதப்பது போல காட்சியளிப்பதற்கு எல்லா நாளும் காட்சி அளிக்கிறன்னு சொல்லி ஒரு பாட்டிலையும் சொல்லி காட்டிவிட்டார் அப்படி தெய்வ சக்கரவர்கள். சரிங்க, அடுத்த பாடலுக்கு போகிறோம். இதுல ஏதேனும் புரியாத பகுதிகள் இருக்குமானா மீண்டும் நிறைவு பகுதியிலே கேட்கலாம். அடுத்த 5வது பாடல். வளம்பயிலும் புறம்பனைப்பால், வளம்பயிலும் புறம்பனைப்பால் வாசப்பாசடை விடைந்த தளம்பொலியும் புனச்செந்தாமரை செவ்வி தளமலரால் களம்பையில் நீர் கடன் மலர் ஒருவருதி என கருதி இளம்பருதி பலமலர்ந்தால் போல்ப உள்ள இளஞ்சி வர. தெய்வ சேக்கிழார் தன்னுடைய கவித்திறனை எல்லாம் கற்பனைத்திறனை எல்லாம் மிக அற்புதமாக காட்டுகிற ஒரு 15-14 பாடல்களை நாம் முதற் பகுதியிலே பார்க்கிறோம். அது ஆண்டும் தெய்வ கவிநலம் படைத்தவர் இருந்தாலும் இங்கே அவருடைய பல்வேறு வகையான அணிகள், தன்மை அணி, ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி முதலான பல அணிகளை வைத்து பாடுகிற அற்புதத்தை இந்த பகுதி பாடல்களிலே பார்க்கிறோம். ஏதோ ஒரு அருமையான தற்குறிப்பேற்றம் வைத்து பாடுகிறார். அணிகளிலே தன் குறிப்பை ஏற்றி பாடுவது தற்குறிப்பேற்றம் என்று பெயர். அணின்னா செய்யுளுக்குரிய அழகு. எப்படி அதாவது ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு அணிகலன்கள் எவ்வளவு அவசியமோ அதை போல ஒரு செய்யுள் என்றால் அதற்கு அணிகள் இன்றியமையாதுன்னு சொல்லுவாங்க. அணியிலா கவிதை பணியிலா மனிதை. அணியிலா கவிதை என்றால் அணி ஏதேனும் ஒரு அணி இருக்கணும். ஓமை அணியோ, எடுத்துக்காட்டு ஓமை அணியோ, உயர்வுணர்ச்சி அணியோ, தற்குறிப்பேற்ற அணியோ, இது போல எத்தனையோ அணிகள் இருக்கின்றன. அப்படி ஏதேனும் ஒரு அணி வைத்து பாட வேண்டும். அப்படி அணியிலா கவிதையாக ஒரு கவிதை இருக்குமானால் அது பணியிலா அணிகலன்கள் அணியாத பெண்ணுக்கு சமம் என்று பின்னாலே நயம்பட சொல்லுவார்கள். அதுபோல இந்த பாடல்ல, இந்த 5வது பாடல்ல தற்குறிப்பேற்றம் அமைய பாடியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார். எப்படி பாருங்க, 3வது அடியிலிருந்து வரணும். இதுல களம்பையில் நீர் கடல் மலர்வது ஒரு பருதி என கருதி வளம்பையிலும் புறம்பனைப்பால் வாசப்பாசடை மடைந்த தளம்பொலியும் புனல் சிந்தாமரை செவ்வி தளமலரால் இளம்பருதி பல மலர்ந்தார் போல்ப உல இளஞ்சி பல. அந்த ஊர்ல ஒரே ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடல்ல ஒரே ஒரு சூரியன் மட்டும் தோன்றும் நாம் பார்க்கிறோம். இப்படி கடல்ல சூரியன் தோன்றுவது மறைவதெல்லாம் நம்முடைய மாயக்காட்சி என்றாலும் கூட கவிஞர்கள் பாடுகின்ற பொழுது அப்படிலாம் பாடுவாங்க. மேற்கடல்ல போய் மறைகிறது, கீழ்கடல்ல சூரியன் தோன்றுகிறது, இதெல்லாம் சொல்வது ஒரு மரபு, இலக்கிய உத்தி. அதுபோல இங்கே தெய்வ சேக்கிழார் பாடுகிறார். களம் பயில் நீர் கடல். கடல் தெரியும், கருப்பா இருக்கும். நீர் கடல், கடல்ல 7 வகையான கடல் உண்டு. அன்பர்கள் பல இடங்களில் 7 கடல் என்று பார்க்கிறோம். 7 கடல் என்ன? பார்க்கடல், தயிர்கடல், நெய்கடல், கருப்பஞ்சாற்று கடல், ஓர்நீர் கடல்,
நன்னீர் கடல் என்று 7 கடல் உண்டு. இருந்தா பாத்துங்க, 7 கடல் உண்டு. அதுல கடலா விட்டு தேன் கடல், பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், உவர் நீர் கடல், நன்னீர் கடல் என்று 7 கடல் உண்டு. இப்ப நம்ம இங்க நன்னீர் கடலை பார்க்கிறோம். களம்பையில் நீர்க்கடல். அந்த நீர்க்கடலை எப்படி இருக்கு? கண்ணங்கரையில் இருக்கும். கடல் நீர் கருப்பா இருக்கும் இல்லைங்களா? நம்ம நீளமா சொல்றோம். நீளம் கருமையெல்லாம் சட்டையறத்தாழ ஒரே நிறம் தான். அடர்த்தியான நீளமாக இருந்தா அது கருமையாக காட்சி அளிக்கும். நீலத்திரைகடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய் குமரி அல்லைன்னு பாடுவார் பாரதி. அது நீலக்கடலா கருங்கடலா என்றால் அந்த நீளம் அழுத்தமான நீளமானால் அது கருமையாகும். அப்போ இங்க பாருங்க, களம்பையில் நீர்க்கடல். களம்னா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு. களம்னா கழுத்துன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல களம் என்றால் கருப்பு, கருமை நிறம். கருமை நிறம் பொருந்தி இருக்கிற நீர்க்கடல், கருமை பொருந்திய நீராலே சூழ்ந்திருக்கிற கடல். அந்த கடல்ல மலர்வது ஒரு பருதி. அந்த கடல்ல ஒரே ஒரு சூரியன் தோன்றும். பருதின்னா சூரியன். பருதி நியமம்னு ஒரு கோயிலே இருக்கு ஊர்ல. கீழே மேலூர் பக்கத்துல, தஞ்சை பக்கத்துல பரிதி நியமம். நியமம்னா கோயில், பரிதினா சூரியன். சூரியன் வழிபாடு செய்த கோயில். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நந்திக்கு பின்னாடி சூரியன் நின்று சிவனை வழிபாடு செய்து கொண்டிருப்பார். சன்னதியிலே பார்க்கலாம். பரிதினா சூரியன். களம்பையில் நீர் கடல் மலர்வது ஒரு பரிதி. கருமையான கருமை மிக்க நீரினை உடைய கடலில் மலர்வது தோன்றுவது ஒரு பருதி என கருதி, ஒரே ஒரு சூரியன் தானே என்று நீங்கள் கருதியர்களானால், சீர்காழியில பாருங்க, நிறைய சூரியனை பெற்றிருக்கிற நிறைய நன்னீர் பொய்கைகள் அங்கே உண்டு என்று சொல்கிறார். அது எப்படியா? களம்பையில் நீர் கடல் மலர்வது ஒரு பருதி என கருதி வளம்பையிலும் புறம்படைப்பார். வளம்பையிலும் புறப்படைப்பார். நல்ல வளமான வளமெல்லாம் நிறைந்திருக்கிற மருத நிலத்துக்கு வெளிப்பக்கத்துல புறம்படை. பனைன்னா பண்ணை. பண்ணைன்னா வயலும் வயல் சார்ந்த இடம். புறம்னா வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில அது வளம் சார்ந்த பகுதியா தான் இருக்கும். மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி தானே. அது நீர் வளம் நிறைந்திருக்கும் அல்லவா? அங்க எல்லாம் குளங்கள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? அப்படி வளம்பையிலும் புறம்படைப்பால். பனைன்னா வயல், புறம்படைன்னா வயலுக்கு வெளியே அந்த வெளிப்பக்கத்துல, பால் என்றால் இடம் என்பது பொருள், வெளிப்பக்க இடத்துல வாச பாசடை மிடைந்த நல்ல மனம் வீசுகின்ற பசுமையான அடைனா இலைன்னு அர்த்தம். அடை என்ற சொல்லுக்கு இலை என்பது பொருள். பாசடை என்றால் பசுமை அடைன்னு பிரிக்கணும். பசுமை அடைன்னா பசுமையான இலைன்னு அர்த்தம். புறம்பனைப்பால் மருத நிலத்துல வயல்களுக்கு அப்பாலே நல்ல குளங்கள் இருக்கின்றன. அதுல வாச பாசடை மிடைந்த நல்ல மனம் வீசுகின்ற பசுமையான இலைகள் நிறைந்த, மிடைந்தன்னா நெருங்கி இருக்கிற, தளம்பொலியும் புனல் இதழோடு, தளம்னா இலை நிறுத்தம், தளம் சொல்லுவாங்க, வில்வ தளம் அர்த்தம். இலைகளோடு இலைகள் பொலிகின்ற நீரில் பூத்திருக்கிற செந்தாமரை. அது குறிப்பிட்ட நேரத்துல மலர்ந்தான். செந்தாமரை செவ்வி தட மலர்ந்தால். செவ்வின்னா உரிய நேரத்துல, பூக்க வேண்டிய நேரத்துல பூக்கின்ற, குளத்தில் பூக்கின்ற அந்த மலரினாலே எப்படி இதுதான் இளம்பருதி கடைசி வரை பொழுது. இளம்பருதி பல மலர்ந்தால், இளஞ்சூரியன் பல தோன்றியது போல, போல்ப உள பல இளஞ்சி. இளஞ்சின்னா பொய்கைன்னு அர்த்தம். பல இளஞ்சினா பல பொய்கைகள். இந்த பல பொய்கைகள் எங்கே இருக்கின்றன? வளமான வளம் நிறைந்திருக்கிற புறம்பனைப்பால் மருதத்தனைக்கும் வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கும் அப்பால் விளங்குகிற பல இளஞ்சிகள்ல உரிய நேரத்தில் செந்தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றன. அந்த செந்தாமரை மலர்கள் எப்படி இருக்கின்றன? ஒரு சூரியன் இல்ல, இளம்பருதி இளஞ்சூரியன் பல மலர்ந்தது போல காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. இது தற்குறிப்பேற்றம் தான். அதாவது
கடல்ல ஒரே ஒரு சூரியன் தோன்றுவது போல சீர்காழியில் இருக்கிற பல பொய்கைகளிலே அல்ல வயலும் வயல் சார்ந்த இடங்களுக்கு பக்கத்திலே இருக்கின்ற அருமையான நீர் பொய்கைகளிலே நன்னீர் பொய்கைகளிலே நல்ல பசுமையான இலையோடு கூடி இருக்கிற தாமரை பூக்கள்லாம், அது தாமரை பூக்கள் மட்டும் இருக்காது, இலைகளோடு கூடியிருக்கும். நல்ல மணங்கமிழும் பூவாகவும் அந்த பூ மணங்கமிழுனாலே நீரும் மணங்கமிழ நெறியில் மிதக்கிற இலைகளும் மணங்கமிழ, அதான் வாசப்பாசடைன்னு சொன்னார். நல்ல வனம் வீசுகின்ற பசுமையான இலைகள் நெருங்கி இருக்கின்றன அந்த குளத்துல. பாசடை மிடைந்த, மிடைதல் என்றால் நெருங்குதல் என்பது பொருள். பசுமையான இலைகள் அந்த நன்னீர் பொய்கையில நிறைந்து விளங்குகின்றன, நெருங்கி விளங்குகின்றன. அது அந்த நெருங்கி வளர்ந்திருக்கிற இலைகள் பொருந்தி இருக்கிற அந்த குளத்துல பொய்கையில தளம்பொலியும், தளம்னா இதழ்களோடு மிக அழகாக விளங்குகிற செந்தாமரை, புறல் செந்தாமரை, நீரில் தோன்றி இருக்கிற, நீரில் வளர்கிற செந்தாமரை. செந்தாமரை தெரியும் உங்களுக்கு, வெண்டாமரை செந்தாமரை என்று வந்து இந்த இடத்துல செந்தாமரை தான் சூரியனை போல, காலை இளம் சூரியனை போல காட்சி அளிக்க வேண்டும் என்றால் அது வெண்டாமரையா இருக்க முடியாது, செந்தாமரையா இருக்கும். அதனால்தான் இந்த செந்தாமரைன்னாரு. செந்தாமரையானது செவ்வி தடமறதால்னா, செவ்வி என்றால் உரிய நேரம், உரிய நேரத்தில் பக்குவத்தில் சரியான நேரத்தில் அந்த தடங்களில் மலர்வதனாலே, நன்னீர் பொய்கையிலே மலர்வதனாலே, பல நன்னீர் பொய்கைகள் அப்படி இருக்கின்றனவா, அவ்வாறு மலர்வதனாலே இளம்பருதி பல மலர்ந்தார் போல்த, இளஞ்சூரியன்கள் பல மலர்ந்தது போல காட்சியளிக்கின்றது. அப்படிப்பட்ட இளஞ்சிகள் பல உட என்று சொல்றார். நீர்க்குளங்கள், நன்னீர் பொய்கைகள் பல இருக்கின்றன. இப்போ கடுமையான நீரை உடைய கடலிலே ஒரே ஒரு சூரியன் தோன்றுவது என கருதுகிறவர்களுக்கு அதாவது களம்பையில் நீர் கடம், கடம்னா கருமை, கருமை மிக்க நீரை சுமந்திருக்கிற கடல் நீரிலே ஒரே ஒரு பரிதி மலர்வது என்று நீங்கள் கருதுகிறீர்களானால், அங்கே அந்த கழுமலம்பூதூர்ல இளம்பருதி பல மலர்ந்தது போல, இளமையான சூரியன் பல மலர்ந்திருக்கிறதை போல பல பொய்கைகள், பல இளஞ்சிகள் உள. அங்கே பல இளஞ்சி உள, உள என்பது பன்மை, உளதுன்னா அது வந்து ஒருமை, உள என்றால் பன்மை. பல இளஞ்சி உள, இளஞ்சினா நீர் பொய்கை, நன்னீர் பொய்கை. அந்த நன்னீர் பொய்கை எங்க இருக்கிறது? வளமான வளமிக்கு விளங்குகிற வயலும் வயல் சார்ந்த இடங்களுக்கும் பக்கத்திலே வழங்குகிற நல்ல மனம் வீசுகின்ற பசுமையான இலைகளோடு கூடியிருக்கிற இதழ்களாலே சிறந்து விளங்குகிற தாமரை பூக்கள், பாசடை விடைந்த தளம்பொலியும் புனல், தளம்பொலியும்னா இதழ்களால் பொலிந்து விளங்குகிற புனல் செந்தாமரை, நீரிலே பூத்திருக்கிற செந்தாமரை செவ்வி தடமலனால் உரிய நேரத்தில் பூக்கின்ற அந்த தடமலனாலே, தடம் என்றால் பொய்கைகள், பொய்கைகளிலே பூத்திருக்கிற மலனாலே எப்படி காட்சி அளிக்கிறதுனா, கடல்ல ஒரே ஒரு பருதி பூத்திருக்கு, ஒரே ஒரு பருதி தோன்றுகிறது. இங்கே பல இளம் பருதிகள், பல இளம் சூரியர்கள் தோன்றியது போல பல பொய்கைகள் உள்ளன என்று. ஒண்ணும் இல்லைங்க, சீர்காழியில் நிறைய, சீர்காழியும் கடலும் கடல் சார்ந்த பகுதிதான். பின்னாடிதான் கடல் கொஞ்சம் பின்னாடி உள்ளே போயிடுது. இப்ப திருமலை வாசல் பக்கத்தில் இருக்குது கடல். ஒரு 7ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்பாகலாம் சீர்காழி பகுதியில கடல் வந்திருக்க வேண்டும். அதனாலதான் இவர்கள் பாடுகிற பொழுது கடல் அலைகள் மிக வேகமாக அந்த கழுமலம்பூதூரில் இருக்கிற மாட மாளிகைகளில் நோக்கி வீச, அந்த மாட மாளிகைகள் மீது படாமல் அந்த வீசுகின்ற அலைகள் புறத்தே சூழ்ந்திருக்கிற, முதலே சொல்லிட்டாரு, அது கருமுயில்கள் படுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற மதில்கள், அந்த மதில்கள் மீது மோதுவதனாலே ஒவ்வொரு முறையும் மோதி மோதி வரைக்கீற்றுகள் கோடுகளாக அமைந்திருக்கின்றன. அந்த கோடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்றால், பார்க்கடலை கடைந்த பொழுது மந்தார மலையை சூழ்ந்து இருக்கிற வாசுகி என்னும் பாம்பை போலன்னு சொல்லிட்டார். அதனால இந்த சீர்காழி ஒட்டி கடல் இருந்திருக்க வேண்டும் ஒரு காலத்துல. அப்புறம் பின்னாடி அது கடல் உள்ளே வாங்குவதும் வெளியே வருது. அப்ப இயற்கை தானே, நம்ம பார்க்க கடல் எவ்வளவு கிட்டங்கிறது இப்ப உள்ள வாங்கிருக்குன்னு சொல்றான். அதுபோல பல இடங்கள்ல காவிரி பூமட்டத்துல பூம்புகார்ல பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் கடற்கரையிலிருந்து உள்ளே ஒரு 5-6 மைல் தூரத்துக்கு, கடல் மைல்னு சொல்லுவாங்க, அவ்வளவு தூரம் தாண்டி போனால் அங்கே மிகப்பெரிய உயரமான மாளிகைகளுடைய சுவர்கள் எல்லாம் இருக்கின்றன என்று மீனவர்கள் சொல்வதாக சொல்வார்கள். அப்போ அங்கே கடல் உள்ளே வந்திருக்கிறது.
உள்ளே வருவதும் உள்வாங்குவதும், நகரத்தை அழித்து வெளியே வருவதும் பிறகு உள்வாங்குவதும் கடலுடைய இயற்கை. அதுபோல ஒரு காலத்துல சீர்காழியை ஒட்டி இருந்த கடல் இப்பொழுது உள்வாங்கி திருமுல்லை வாயில் பக்கம் போயிருக்கலாம். அது போகட்டுங்க. இப்போ அந்த களம்பையில் நீர் கடல்ல ஒரே ஒரு சூரியன் தோன்றுவது போல சீர்காழியில நிறைய பொய்கைகள் இருக்கின்றன. இதான் சீர்காழியில நிறைய பொய்கைகள் இருக்கின்றன. அந்த பொய்கைகளிலே தாமரை மலர்களும் தாமரை இலைகளும் நிரம்ப இருக்கின்றன. தாமரை இலைகள் எல்லாம் மனம் வீசுகிறது. தாமரை மலர்கள் எல்லாம் உரிய நேரத்தில் செந்தாமரை பூக்கள் பூக்கின்றன. அந்த செந்தாமரை பூக்கள் பூக்கின்ற காட்சி எப்படி இருக்கிறது என்றால் பல இளஞ்சூரியங்கள் தோன்றியது போல மிக அருமையாக காட்சியளிக்கிறது என்று இந்த தற்குறிப்பேற்றமாக இங்கே பாடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கரார். தற்குறிப்பேற்றம்னா எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி பாடுவது தற்குறிப்பேற்றம். உலகத்துல இயல்பா நடக்கும், அதுல கவிஞன் தன் குறிப்பை ஏற்றுவான். இப்போ சீர்காழியில வளமான வயல்கள், வளமான வயல்களுக்கு பக்கத்துல இளஞ்சிகள், அந்த நன்னீர் பொய்கைகள், அந்த நன்னீர் பொய்களே தாமரை பூத்திருக்கிறது. உலகத்துல இயற்கையாக நடக்கிற நிகழ்ச்சி. அதை கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், கடல்ல ஒரே ஒரு சூரியன் தோன்றுவது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? வேண்டாம் வேண்டாம். சீர்காழியிலே புறம்படை பக்கத்துல இருக்கிற பசுமையான இலைகளோடு கூடி இருக்கிற செம்மையான நல்ல தளம் பொய்ந்து விளங்குகிற செந்தாமரை மலர்கள் உரிய நேரத்தில் பூக்கின்ற காட்சியானது பொய்கையிலே, இளஞ்சிகளிலே, பல நன்னீர் பொய்களிலே பல இளம் சூரியன் தோன்றியது போல காட்சியளிக்கிறது என்று கவிஞன் தன் கற்பனை ஏற்றி பாடுவது தற்கொலைப்பேட்டாணி என்று பெயர். தற்கொலைப்பேட்டாணி எல்லாருக்கும் நிறைய தெரியும். இலக்கியத்தில் மிக சுவைக்கத்தக்க ஒரு அற்புதமான அணிகளிலே அதுவும் ஒன்று. சரிங்க, அடுத்த பாடல் போடுவோம். 6வது பாடல். உளங்கொள் மறை வேதியர் தம் ஓம தூமத்திரவும் கிளர்ந்த திரு நீற்றொழியால் கழுவிய நண்பகலும் மலர்ந்து அளந்தறியா பல்லூழி ஆட்டுதலால் அகலிடத்து விளங்கிய அம்மூதூர்க்கு வேறிரவும் பகலும் இலை. இந்த சூரியனால் உண்டாகிற பகலும் சூரியன் மறைவினாலே ஏற்படுகிற இரவும் சீர்காழிக்கு கழுமல மூதூருக்கு தேவையே இல்லை, அது மிகைன்றார். ஏன் சொன்னா அங்கே இரவு பகலையும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால், அந்தணர்கள் நாள்தோறும் வளர்க்கின்ற ஹோமங்களாலே உளங்கொள் மறைன்னா வேதம். அந்த வேதத்தை யாரும் புத்தகத்தை வச்சு படிக்கிறது இல்லை. தெய்வ சேக்கரார் பாடிய காலத்துல, இப்பொழுது எப்படி நமக்கு தெரியாது, இப்பொழுது எழுதி படிக்கலாம். ஆனால் ஒரு காலத்துல வேதம் சுருதியின் பேர். சுருதினா கேட்டல், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருவது. அதான் இந்த கிடைன்னு படிக்கிறோம் இல்லைங்களா போன பாட்டுல, வேதம் ஓதுகிற சிறுவர்கள். அது ஓதுதல் என்றாலே வேதத்தை ஓதுவதுதான். ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்ற அந்த அறுதொழிலை அந்தவருக்கு சொல்கிறார்கள் என்றால், அந்த ஓதல் என்பது நம்மை போல வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை ஓதுவதல்ல, வேதத்தை ஓதுவது. வேதத்தை முன்னோர்கள் சொல்லித்தர செவியாலே கேட்டு கேட்டு சொல்லுவது. சுருதி என்றால் கேட்டல் என்பது பொருள். சுருதி என்ற சொல்லுக்கு கேட்டல் என்று பொருள். வேதத்துக்கே சுருதியின் பேர் எதனாலே வந்ததுன்னா, ஒரு தலைமுறை சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறை கேட்கும். கேட்ட தலைமுறை தன்னுடைய உள்ளத்திலே அதை நிறுத்தி வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரும். இப்படி வழி வழியாக போறதுனாலதான் அதுக்கு பேரு சுருதியின் பேர் வந்து. அதுதான் ஓதுவதுன்னு சொல்லுவாங்க. அதை ஓதுவது ஒழியல் என்று கூட நம்முடைய முன்னோர்கள் பாடி வைத்தார்கள். எல்லாரும் மறைவாகலாம். ஆனால் இது பிற்காலத்துல உரியவர்களுக்கு அந்தளவர்களுக்கு மட்டுமே உரியதாகிற்று. சரிங்க, இப்போ உளங்கொள் மறை என்றால் அது எழுதப்படாமல் தன்னுடைய மனத்திலே மட்டும் எழுதி வைத்திருந்து மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிற வேதம். அதான் உளங்கொள் மறை. உளம்னா மனம். மனப்பாடமாக மனத்துக்குள்ளே வைத்திருந்து பிறருக்கு சொல்லித் தருவதனாலே அதுக்கு உளங்கொள் மறை என்று பெயர். அந்த உளங்கொள் மறையை நாள்தோறும் மோதிக்கொண்டிருக்கிற வேதியர்கள், வேதம் ஓதுபவர்கள் வேதியர்கள், மற்றவர்களுக்கு எழுதி தராமல் சொல்லிக் கொடுக்கின்ற, தங்களுடைய உள்ளத்தில் மனப்பாடமாக வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லித் தருகின்ற வேதம் உணர்ந்த வேதியர்கள்
வேதியர்கள் தம் ஓம தூமத்திரவும். அந்த வேதியர்கள் ஓமம் வளர்க்கிறார்கள். வேள்வி, ஓமம்னா வேள்வி, அந்த வேள்வியிலிருந்து புகை வரும். தூமம்னா ஓம தூமத்து இரவும். அந்த ஓமத்தில் அவர்கள் வளர்க்கிற, அதாவது வேதத்தை மனப்பாடமாக வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு அதை செவிவழி சொல்லி தருகிற வேதியர்கள் நாள்தோறும் வளர்க்கின்ற ஹோமத்திலிருந்து வருகின்ற புகை என்ன செய்கிறது என்றால் கழுமலம் மூதூரிலே இரவை உண்டாக்குகிறது. அடர்த்தியான புகையினாலே அந்த ஊர் இருளாக காட்சியளிக்கிறது. எனவே வேறு இரவு தேவையில்லை. சூரியன் மறைவதனால் ஏற்படுகிற இரவு தேவையில்லை. அந்தணர்கள் வேட்கின்ற ஹோமத்தினாலே அதிலிருந்து வெளிவருகின்ற ஹோம புகையே இரவை உண்டாக்குகிறது. அடுத்து பாருங்க, கிளர்ந்த திருநீர் ஒளியினால் அவர்கள் பூசி இருக்கிற, காண்பவர்களுக்கு கிளர்ச்சியை ஊட்டுகிற திருநீர் பூசி இருக்கிறார்கள். அந்த திருநீற்று ஒளியினாலே என்ன ஆகிறது எல்லாம் கெழுமிய நண்பகல் பொருந்தி இருக்கிறது. எனவே இரவும் பகலும், சூரியன் வந்தால் பகலும் சூரியன் மறைந்தால் இரவும் என்ற உண்ட நிலையை மாற்றி இது மாயை தோற்றம். இந்த இரவும் பகலும் சீராழிக்கு மிகை. எப்பொழுது நாம் அனுபவிக்கிற சூரியன் வருகையினால் ஏற்படுகிற பகலும் சூரியன் மறைவினாலே தோன்றுகிற இரவும் சீர்காழிக்கு மிகை. ஏனென்றால் சீர்காழியிலே வேதியர்கள் வளர்க்கின்ற ஹோமத்திலிருந்து ஏற்படுகிற புகை இருக்கிறதே, அது இரவை செய்கிறது. அவர்கள் காண்பவர்களுக்கு கிளர்ச்சியை ஊட்டுகிற திருநீற்றை பூசி இருக்கிறார்கள் அல்லவா, அது பகலை செய்கிறது திருநீற்று ஒளியினாலே. கழுமிய என்றால் பொருந்திய என்பது பொருள். திருநீற்று ஒளியால் பொருந்திய அன்பகலும் மலர்ந்து உண்டாகி அளந்தறியா பல்மொழி ஆற்றுகிறான். இது எப்ப தோன்றுச்சு? எவ்வளவு காலமாக இந்த வேதியர்கள் ஹோம தூமத்தை உண்டாக்குகிறார்கள்? எவ்வளவு காலமாக வேதியர்கள் தங்களுடைய மேனியிலே திருநீற்று ஒளியை பரவச் செய்கிறார்கள் என்று அளந்தறிய முடியாத பல்மொழி காலத்திலும் ஆற்றுதலால் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனாலே அகலிடத்தை அகன்ற இந்த பெரிய உலகத்தின்கண் விளங்கிய மூதூருக்கு மிக விளக்கமாக தோன்றுகிற அந்த 12 திருப்பெயர்களுடைய அந்த தொன்மையான ஊருக்கு வேறு இரவும் பகலும் மிகை. ரெண்டும் வேண்டாம். சூரியனால் உண்டாக்கப்படுகிற பகலும் இரவும் மிகையாகும், தேவையில்லை. அந்த சூரியனால் உண்டாக்கப்படுகிற பகல் இரவு என்ற நாட்கூறுகள் அங்கே தேவையில்லை, அது மிகை. ஏனென்றால் முன்னாடியே அங்கே இரவும் பகலும் இருக்கிறது. அந்தணர்கள் வளர்க்கின்ற கோமத்திலிருந்து எழுதுகின்ற புகையினால் இரவும், அவர்கள் பூசி இருக்கின்ற திருநீற்று ஒளியினாலே பகலும் இருப்பதனாலே இது எந்த காலத்தில் தொடங்கிட்டு என்று சொல்ல முடியாத அளவுக்கு அளந்தறியா பன்னூழி காலத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருவதனாலே இந்த அகலிடத்தில் பரந்த நில உலகத்தின் விளங்கிய மூதூருக்கு விளக்கமாக தோன்றுகிற அந்த கழுமலம் என்னும் மூதூருக்கு இரவும் பகலும் வேறு இரவும் பகலும் இந்த சூரியனாலே உண்டாக்கப்படுகிற வேறு இரவும் பகலும் மிக தேவையில்லை, வேண்டப்படாது என்பது இந்த பாடலுடைய பொருள். நம்முடைய இதே போல முருகநாயனார் புராணத்துல ஒரு காட்சி பார்க்கிறோம். அங்கேயும் பகலும் இரவும் வேற மாதிரி காட்சி அளிக்கும். மாமம் மூதூர் மற்றவருள், முருகநாயனார் புராணத்துல மாமம் மூதூர் மற்றவருள் நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த சேமம் நிலவும் திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்தொழியால் அந்த புகழூர்ல பூம்புகழூர்ல நல்லோர் மனம் போல், நல்லவர்கள் மனம் எப்படி வெண்மையாக இருக்குமோ அதை போன்ற திருநீற்றை அவர் அணிந்திருக்கிறார்களாம். அது சேமம் நிலவும் திருநீருங்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் நன்மையை தருகின்ற திருநீற்றினுடைய சிறந்த வெண்மை திருந்தொழியினாலே யாம இருளும் வெளியாக்கும். யாமத்திலே தோன்றுகிற இரவையும் கூட பகலாக்குகின்ற தன்மையினாலே பூம்பாரில் இல்லை, புகழூரிலே பூம்புகழூரிலே இரவே அல்ல இரவு என்ற ஒன்று இல்லையா, அங்க எப்போதும் பகலாகவே காட்சியளிக்கிறதா. காரணம் என்னால் எல்லாரும் அந்த ஊரில் வாழ்கிற எல்லோரும் திருநீற்றை பூசி இருக்கிறார்கள். அந்த ஊர் நாமம் மூதூர். நாமம் என்பதற்கு பல சொல்லுவார்கள். ஒன்று நாமம்னா அச்சம்னு பொருள். அச்சத்தை தருகின்ற அந்த மூதுகின்ற பொருள் வேறு நிறைய ஆழமான பொருள் உண்டு. நாமம் மூதூர் மற்றதனுள்
நல்லோர் மனம் போல் அவர் அணிந்த நல்லவர்கள் மனம் எப்படி தூய்மையாக இருக்குமோ அதை போல அந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் அணிந்திருக்கிற சேமம் நிலவு திருநீர், எல்லாருக்கும் பாதுகாப்பை தருகின்ற திருநீற்றினுடைய சிறந்த வெண்மை திருத்தோழியினாலே யாமையிருளும் பல ஜாமங்களை கொண்டிருக்கிற அந்த இருள் நேரம் கூட வெளியாக்கும் இரவே அல்ல. எனவே வெளியா வெள்ளவிலேயே காட்சியளிக்கிறது. அங்கே இரவில்லை. காமர் மதுவும் சிறை வண்டும் களங்கமின்றி விளங்குமால், மது உண்டு வருகின்ற கருமையான வண்டுகள் கூட அந்த வெண்மை பொருளியில் களங்கம் இல்லாமல் வெண்மையாக காட்சியளிக்கும் என்று முருகநாயனார் புராணத்திலே இரவில்லை என்று சொல்லுவார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல பார்த்தோம்னா செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமா மரங்களாகும். அங்கேயும் பாருங்க இரவே இல்லை. தீபமா மரங்கள் என்ற அந்த கண்ணப்பருடைய அந்த மலையில 6 நாள் தெரிந்தார் அல்லவா, அந்த மலையில செந்தழல் ஒளியில் பொங்கும் நெருப்பு போல ஒளி வீசி பொங்குகிற தீபமா மரங்களாலும், அப்படி ஒரு மரங்கள் இருக்கிறது. தீப மரங்கள், மரங்களாலும் மணிவிளக்குகளாகும் மந்திகள் இரவு நேரத்தில் தங்களுக்காக அந்த இருட்டை தெரியாமல் இருப்பதற்காக ஒளியை வீசுகிற விளக்கை வைத்திருக்கிறார்களாம். அது மணிவிளக்கு. அழகிய நவமணிகளிலே சிறந்த ஒளி வீசுகிற மணிகளை கொண்டு விளக்காக வைத்திருக்கின்றன மந்திகள். அந்த விளக்கொளியினாலும் 5 மாறு அடக்கியுள்ளார் அரும்பெருஞ்சோதியாலும், இந்த 5 மாறும் என்று சொல்லப்படுகிற 5 குணங்களையும் 6 குற்றங்களையும் அடக்கிய ஞானிகளுடைய உடம்பிலிருந்து வீசுகின்ற ஒளியினாலும் எந்தையார் திருக்காலத்தி மலையினில் இரவொன்று இல்லை, இரவே ஒன்று இல்லை என்று அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல வரும். இன்னும் நம்முடைய திருக்கூட்ட சிறப்புல பேசினால் எத்திசையும் விளக்கினார் என்று பாடுவார். பூசும் மாசிலாத மனிதர்கள் நனிமேல் பூசும் நீரு போல் உளமும் புனிதர்கள், அவர்கள் பேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமையை பிறங்கினார் என்று அவர்கள் தங்களுடைய ஒளியினாலே எல்லாவற்றையும் ஒளிமயமாக ஆக்குவார்கள். அங்கேயும் இரவில்லை என்பது நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் இங்கே அங்கெல்லாம் இரவில்லை என்றுதான் சொன்னாங்க. இங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை, ரெண்டுமே தேவையில்லைன்றார். எதனாலே என்றால் அந்தணர்கள் வேட்கின்ற வேள்வியில் இருந்து எழுகின்ற புகையினாலே இரவாகவும் அவர்கள் காண்கின்றவர்களுடைய உள்ளத்தில் கிளர்ச்சியை ஊட்டுகின்ற அருமையான திருநீற்றை உடம்பெல்லாம் பூசி இருக்கின்ற அந்த ஒளியினாலே பகலும் தோன்றுவதனாலே இது எந்த காலத்தில் தோன்றியது என்று அளந்தறிய முடியாத காலத்திலிருந்து பன்மூழி காலத்தில் இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருப்பதனாலே இப்பேருலகில் விளங்கிய மூதூருக்கு விளக்கமாக காட்சியளிக்கிற அந்த மூதூர் ஆகிய கழுவலனருக்கு வேறு இரவும் பகலும் மிகை, சூரியனால் உண்டாக்கப்படுகிற இரவும் பகலும் மிகை என்றால் வேண்டா என்பது பொருள் என்று நாம் இந்த ஆதார பாடலை பார்க்கிறோம். அடுத்த பாடல் 7. அடுத்த பாடலும் பரந்த விளை வயல் செய்ய பங்கயமாம் புங்கரியில் மிக அருமையான பாடல். பரந்த விளைவயில் செய்ய பங்கயமாம் புங்கரியில் வரம்பில் வளர் தேமாவின் கனிகிழந்த மதுநருனை இறந்தனம் நீள் இலைக்கடையால் ஒழுகுதலால் நெடித ஊர் மரங்களும் ஆகுதி வேட்கும் தகையன என மணந்துள்ளதார். போன பாட்டுல உளங்கொள் மறை உடைய அந்தணர்கள் வேள்வி செய்கிறார்கள், அதனாலே எழுந்த புகை இருளை உண்டாக்கிற்று, இரவை உண்டாக்கிற்று சொன்னார். அந்தணர்கள் வேள்வி வேட்கார்கள், அது இயல்பு. ஆனால் இங்கே அடுத்த பாடல்ல சொல்றார், மரங்களும் கூட யாகம் செய்ய வேள்வி வேட்கின்றன என்றார். எப்படி? பரந்த விளைவு. அருமையான பாடம். பரந்த இந்த கற்பனை அப்படியே நிஜமாக நாம் எதை கொண்டு போய் பார்க்கணும்னா, ஒரு யாக குண்டத்துல யாகசாலையில எப்படி சிவாச்சாரியார் பெருமக்கள் யாக குண்டத்துல எப்படி நெய் பார்க்கிறார்கள் என்பதை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும். கோமத்தி எழுந்து அந்த அக்னி குண்டத்துல வந்து கொண்டிருக்கும். அது பல்வேறு வடிவே, சதுரமாக, அரைவட்ட வடிவமாக, வட்டமாக, யுவனி வடிவமாக இப்படியெல்லாம் அந்த யாகசாலையிலே குண்டங்கள் அமைப்பார்கள். அதிலே சிவாச்சாரியார் பெருமக்கள் சமித்துகளை இட்டு நெய் வார்த்து அந்த ஹோமத்தை வளர்ப்பார்கள். அதுக்கு பிறகு அதனுடைய அவிஸ் என்று சொல்லப்படுகிற அவிபாகத்தை போடுவார்கள். உரிய
உரிய கடவுளருக்குரிய விவாகம் அது அக்கினி தன்னுடைய 7 கரங்களால் கொண்டு உரியவர்கிட்ட கொண்டு சேர்க்கும் என்பது ஒரு மரபு. நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லை. சரி, இப்ப நம்ம வெளிப்படையா பார்ப்போம். ஹோமம் செய்கிறார்கள் சிவாச்சாரியார். இப்ப என்ன செய்யறாங்க? அந்த சமித்தின் மீது நெய் வார்க்கிறார்கள். எதனால நெய் வார்ப்பார்கள்? சிரபம் என்று சொல்லப்படுகிற ஒரு கரண்டி போல ஒன்று இருக்கும். அதனாலே அவர்கள் நெய்யை பார்ப்பாங்க. சிறுக்கு அல்லது சிறுவம் என்று சொல்லுவாங்க. மரக்கட்டைகளால் நீண்டா இருக்கும், துடுப்பு மாதிரி. அதால் நெய்யை வார்ப்பார்கள். அது எரியும். இது அப்போ அதை போலவே என்ன, சீர்காழியில வயல் பக்கத்துல தாமரை மலர்கள் மறந்திருக்கின்றன. தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர்கள் எப்படி இருக்குன்னா ஹோமகுண்டத்துல எரிகின்ற நெருப்பை போல இருக்கு. அந்த ஹோமகுண்டத்துல எரிகிற நெருப்புல சிறுக்கு அல்லது சிரவத்தினால சிவாச்சாரியார்கள் நெய்யை ஊற்றுகிறார்கள். அதை போல இந்த தாமரை மலர் நெருப்பை போல இருக்கிறதெல்லாம் ஹோமகுண்டத்தினுடைய நெருப்பை போல தாமரை மலர்கள் விளங்குகின்றன. அந்த தாமரை மலர்கள் எங்க இருந்தா வயல் சார்ந்த இடத்துல இருக்கு. அந்த வயல் சார்ந்த இடத்துல தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த தாமரை பூக்கள் பூத்திருக்கிற ஓரத்துல, கரை ஓரத்துல பெரிய மாமரங்கள் வளர்ந்திருக்கின்றன. அந்த மாமரங்களில் அருமையான கனிகள் கனிந்து இருக்கின்றன. அந்த கனிகள் மிக முற்றி யாரும் அதை பறிக்காமலே அது முற்றியதன் காரணமாக அந்த கனிகள் கிழிந்து சாற்றை கீழ்நோக்கி விடுகின்றன. சாறு, மாங்கனியின் சாறு. அந்த சாறு மா இலை வழியாக சிறுக்கன்று சிரவம் என்று சொல்லப்படுகிற கரண்டி வழியாக எப்படி நெய்யை வார்க்கிறார்களோ ஹோமத்தியில, அதை போல ஹோமத்தியாக விளங்குகிற தாமரை மலர் மேலே, தாமரை மலர் பூத்திருக்கிற அந்த பகுதிக்கும் கரையோரத்தில் இருக்கிற மாமரங்களில் கனிந்திருக்கிற மிக பெரும் கனிகளில் இருந்து அந்த மாங்கனிகள் தாமாகவே கிழிந்து அதிலிருந்து விழுகின்ற சாரானது நேரடியாக தாமரை மலரிலே விழாமல் அந்த மாமரத்தில் இருக்கிற இலைகள் வழியாக அந்த சாறுகள் செந்தாமரை மலரிலே, நெருப்பாக விளங்குகிற செந்தாமரை மலரிலே விழுகின்றனவா. இப்படி மரங்களும் கூட யாகங்கள் வளர்க்கின்றன என்று சீர்காழியினுடைய ஒரு அருமையான இயற்கை காட்சியை நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த பாடலை பாருங்க. பரந்த விளை வயல், பறந்துபட்ட இடமகன்ற வயல்கள். என்ன சோழ நாட்டுல அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. பறந்துபட்ட இடம் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அந்த வயலெல்லாம் எல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் மாறி எல்லாம் வாழ்கின்ற இடங்களாக, கான்கிரீட் காடுகளாக மாறி இருக்கிறத பார்க்கிற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய பகுதியில் நாங்கள் தெற்கே பார்த்தால் மிக நீண்ட தூரத்துக்கு வயல்வெளிதான் இருக்கும். ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தாலும் கட்டடங்கள், எல்லா வயலும் தூர்க்கப்பட்டு எல்லாம் மிகப்பெரிய கட்டடங்களாக மாறி வழங்குகின்றன. அது போட்டோம். இப்ப பாருங்க, பரந்த விளை வயல், நல்ல இடமகந்த பறந்துபட்ட நெல் விளைகின்ற வயல்கள். அந்த வயல்களுக்கு பக்கத்துல செய்ய பங்கயம், சிவந்த பங்கயம்னா சேற்றில் முளைத்திருக்கிற செந்தாமரை, அது ஆகுபெயர். பங்கஜம் என்றால் சேருன்னு அர்த்தம். அந்த பங்கயத்தில் முளைப்பதனாலே அந்த தாமரைக்கும் பெயர் பங்கயம் வந்துச்சு, சேற்றில் முளைத்த செந்தாமரை. அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்க சேற்று பகுதியிலே பங்கயங்கள் தோண்டி இருக்கின்றன. பங்கயம்னா தாமரை. அந்த தாமரை பொங்கேரி போல காட்சி அளிக்கிறதா. ஹோமகுண்டத்திலே எரிகின்ற நெருப்பை போல, மிகச்சிறந்த நெருப்பை போல காட்சி அளிக்கிறது பொங்கேரி. அந்த பொங்கேரியில வரம்பில் வளர் தேமா, அந்த சேற்று பகுதியில் தாமரைகள் மலர்ந்திருக்கின்றனவே, அதற்கு பக்கத்தில் இருக்கிற வரப்பிலே உயரமாக வளர்ந்திருக்கிற மாமரங்கள். தேமான்னு சொன்னார். தேமா, புளிமா, கருவிளம், பூவிளம், தேமாந்தன்பு, நறுமாந்தன்பு என்று நம்முடைய செய்யுள்ள வாய்பாடு. அது போல தேமான்னா நேர நம்ம பார்க்கறோம்ல, அந்த இடத்துல அந்த தேமா என்பது இனிமையான மாமரங்கள் என்பது பொருள். வரம்பில் வளர் தேமா,
அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிற வரப்பில் மிக உயரமாக வளர்ந்திருக்கிற இனிமையான மாமரங்கள். மான்னா மாமரம், அதுல கனி இருக்கு. அது தேமான்னா இனிமையான, தேன்னா இனிமையான மாங்கனி. அந்த மாமரத்தினுடைய கனி, மாங்கனி, அது கிழிந்து தானாகவே முற்றி போய் கிழிந்து யாரும் தொடாமலே யாரும் பறிக்காமலே அவ்வளவு வளம். எப்படி பிடிக்கப்படம் நீரில இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிக்காமல் மிகப்பெரிய அளவுக்கு வாழை மீன்கள் எல்லாம் வளர்ந்து கிடந்தனவோ அதை போல கனிகள் எல்லாம் பறிக்கப்படாமல் தானாகவே கிழிந்து அந்த சாறு என்ன ஆகிறது பாருங்க. கனி கிழிந்த மது நறுநெய், கனி கிழிந்த மிக இனிமையான தேன் போன்ற நறுநெய், தூய்மையான நெய் எப்படி அந்த ஹோமகுண்டத்திலே வார்க்கப்படுமோ அது போல இந்த மாங்கனியினுடைய, தேமாங்கனியினுடைய சாறு நிரந்தரம், இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கு. நிரந்தரம். வந்து நெய் வார்க்கிறாங்கன்னா எப்படி தொடர்ந்து அது எரிந்து உண்மையிருப்பதற்காக அந்த செருக்கு வழியாக நெய் வார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா சிவாச்சாரியர். அதை போல நிரந்தரம், இடைவிடாமல் நீள் இலைக்கடையால். நம்ம கூட பார்க்கலாம், இந்த சிறுகோமோ சிறக்கோ இல்ல, நம்ம வீட்டுல ஒரு சின்ன யாகம் பண்றோம்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சமயத்திலேயே ஒரு 2 மாயிலையை கட்டி அதுல நெய்யை தோய்த்து விடுவார்கள். வீட்டுல எல்லாம் சின்ன யாகங்கள் செய்கிறோம் என்றால் ஒரு பெரிய அளவு செஞ்சா திருக்கோயில இருந்து போய் அவர்கள் தேவை, அவர்கள் அமர்வதற்கான மணப்பலைகள் மற்றும் அந்த சிறுக்கு முதலானவை எல்லாவற்றையும் வாங்கி வரலாம். இல்லை சாதாரண ஒரு நாள் செய்கின்ற ஒரு சிறிய ஹோமம் என்றால் அதற்கு அவர்கள் என்ன செய்வாங்க, சிவாச்சாரியார்கள் அந்த சமயத்திலேயே ஒன்று எடுத்து அதில் 2 இலையை கட்டி அதன் வழியாக நெய்யை தோய்த்து விடுவார்கள். அது போல இந்த தேமாங்கனி கிழிந்து அதிலே இருந்து விழுகிற தேன் போன்ற அந்த நெய்யானது, நெய் உருள தேன் போன்ற அந்த சாரானது நிரந்தரமாக இடைவிடாமல், தைலதாரின்னு சொல்லணும்ல, அது போல இடைவிடாமல் நீள் இலைக்கடையால், நீண்ட மாவிலையினுடைய நுனிப்பகுதியினாலே ஒழுகுதலால் என்றால் அந்த தாமரை மலர் மேல ஒழுகுதலால் நெடிது அவ்வூர், நீண்ட காலமாக அந்த ஊர்ல மரங்களும் ஆகுதி வேட்கும் என்றாலே, போன பாட்டுல மனிதர்களும் வேட்டார்கள், இந்த பாட்டுல மரங்களும் என்றார். இந்த மரங்களும் என்ற உண்மை இறந்தது தழியே எச்ச உண்மை என்று சொல்ல வேண்டும். இறந்ததுன்னா போன பாட்டுல உளங்கொள் மறையவர்கள் ஓமம் செய்தார்கள், அது போன பாட்டுல மனிதர்கள் செய்தார்கள். இங்கே மரங்களும் ஆகுதின்னா ஆகுதி வேட்கும் தகைய என மணந்துள்ளதால், தகையை போல அந்த தகுதியோடு மிகச் சிறப்பாக மணந்துள்ளது என்றால் கூடி உள்ளது. மனம் என்றாலே சேர்வது என்பது பொருள். திருமணம் என்றால் என்ன பொருள்? மேலான 2 உறவு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேருகின்ற கூட்டத்துக்கு பேர் தான் திருமணம். அது போல இங்கே அவ்வாறு ஆகுதி வேட்கும் தகுதியோடு மணந்துள்ளது என்றால் அந்த ஊரில் பொருந்தி இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி பொருந்தி இருக்கிறது, கூடி இருக்கிறது என்பது பொருள். மீண்டும் நான் சொல்றேன், இந்த பாட்டு அருமையான பாடல். இந்த கற்பனையை மீண்டும் மீண்டும் நீங்கள் மனதாக நினைத்து பார்க்க வேண்டும். வயல்கரை ஓரத்துல சேற்றுல செந்தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அது ஹோமகுண்டத்திலே எரிகிற நெருப்பை போல காட்சியளிக்கிறது. ஹோமகுண்டத்திலே எரிகிற நெருப்புக்கு எப்படி, எரிக்கு எப்படி நெய் வேண்டுமோ அதை போல அந்த தாமரைகள் மறந்திருக்கிற பகுதியில் பக்கத்திலே இருக்கிற வரப்பின் மீது ஓங்கி வளர்ந்திருக்கிற மாமரங்களிலே, தேமாமரங்கள், இனிமையான மாமரங்களிலே கனிந்திருக்கிற மாங்கனிகள் தானாகவே கிழிந்து அந்த சாறுகள் கீழ்நோக்கி அந்த நெய்யை வார்ப்பது போல, தாமரைக்கு நெய், தாமரையாகி எரியில நெய்யை வார்ப்பது போல அங்கிருந்து பொழிகின்றன. அதுவும் கூட நேரடியாக விழாமல் இலைகளின் வழியாக, அதனுடைய நுனியின் வழியாக அந்த தாமரை மலர்களில் விழுகின்ற காட்சியானது மனிதர்கள் மட்டுமல்லாமல் அக்காலத்தில் நீண்ட நெடுங்காலமாக கழுமல மூதூரிலே மரங்களும் கூட ஆகுதி, மரங்களும் கூட வேள்வி செய்து அதற்கு அந்த ஆகுதி பொருளை இட்டன என்பது போல காட்சியளிக்கின்றன என்ற செய்தியை இந்த 7வது பாடலில் பார்க்கிறோம். எஞ்சியவற்றை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்து சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.